தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மார்க்சிய சிந்தனை மையத்தின் டிசம்பர் மாத முதல் அமர்வு. இந்த கூட்டத்தில் நம்முடைய பேச போகிறது நம்மளுடைய தோழர் MC குமரன் அவர்கள். அவர் பேச இருக்கிற தலைப்பு மூலதனத்திற்கும் கூலி உழைப்புக்கும் இடையே கூர்மையடையும் முரணும் தனி சொத்துரிமையின் அழிவும் அப்படின்ற தலைப்பில் பேச இருக்காங்க. ஸோ தொடர்ந்து தோழரை பேச அழைக்கிறோம். நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 29/12/2025 நாளை நமது மார்க்சிய சிந்தனை மையத்தின் டிசம்பர் மாதத்தின் முதல் கூட்டமும் கடைசி கூட்டமும் இதுதான். இந்த மாதம் ஒரு கூட்டம் தான் வச்சிருக்கோம். குறைந்தது 2 கூட்டங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய எய்ம். பட் சில காரணங்களால முடியலை. இது வரும் மாதங்களில் நாம் 2 கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யலாம் இருக்கிறோம். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு மூலதனத்திற்கும் கூலி உழைப்புக்கும் இடையே கூர்மையடையும் முரணும் தனிச்சொத்துரிமையின் அழிவு. இது ஒரு பெரிய டாபிக். இதை நிறைய பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து கூட ஒரு வகுப்பு நடத்தலாம். மூலதனத்தை பற்றியும் கூலி உழைப்பை பற்றியும் தனிச்சொத்தை பற்றியும் எல்லாத்தையும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சேர்த்து பேசுறதுனால எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. நான் முக்கியமானதுன்னு நினைச்சிருக்கிறத ஒரு 40-45 நிமிஷத்துல கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் கூட கேள்வி பதில், வேற ஒரு டிஸ்கஷன் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல கடைசியில பாத்தீங்கன்னா தனிச்சொத்துரிமையின் அழிவும் அப்படின்னு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அழிவும்னா இது நார்மலா தனிச்சொத்தினுடைய ஒழிப்பு அல்லது அந்த மாதிரி தான் நம்ம புத்தகங்கள் இருக்கு. அப்படிதான் நம்ம அந்த தலைப்பும் பேசுவோம். அது என்ன ஆயிருதுன்னு சொன்னா, ஒரு சிலருக்கு ஒரு தவறான ஒரு கருத்தை உருவாக்கிறது. அப்படின்னா இது ஒழிப்பு அப்படின்னு சொன்னா அப்ப கொஞ்சம் போர் சேர்ந்து போய் தனிச்சொத்தெல்லாம் ஒழிச்சிட்டு வந்துடலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை தோற்று வைக்கிறதுனால தான் அது அழிவுன்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலா இது அழிவுக்கும் ஒழிப்புக்கும் இடைப்பட்டதான ஒரு நிகழ்முறை தான் இந்த சோசியல் சமுதாயத்தை அடுத்த கட்ட சமுதாயத்தை நோக்கி போகும்போது நடக்கும். அது என்னன்னா, அந்த அழிவு ஏற்படக்கூடிய நிலை வந்த பின்னாடி அந்த ஒழிப்பு நடத்தும். அதை பாட்டாளிகள் தான் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்யறது அந்த அந்த நிலைமைகளின் கீழ் நடக்கும். அதான் இதனுடைய நான் எடுத்துக்கொண்ட அர்த்தம். இப்ப நம்ம பல கூட்டங்கள்ல பொதுவான கருத்துக்களையும் பொதுவான தலைப்புகள்னு தான் பேசியிருக்கோம். நீண்ட நாளுக்கு பிறகு இப்பதான் மார்க்சியத்தின் அடிப்படையிலான ஒரு தலைப்பு எடுத்து பேசுறோம். இது நீங்க பல கருத்துக்கள் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். கேள்விப்பட்டது திரும்ப இதை ஒரு ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இங்க பகிர்ந்துக்கிறதுக்கும் நான் என்னுடைய வியூல இதை எப்படி நான் பாக்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டத்தினுடைய முடிவு. ஏன்னா புதுசா நான் சொல்ல போறது, நம்ம இத்தனை காலம் நம்ம எடுத்த வகுப்புகள் பேச்சு இதனுடைய சாராம்சமா தான் இது இருக்கும். மார்க்சியம் அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம மார்க்சியத்தின் அடிப்படையில் பேசுகிறோம், மார்க்சியத்தும் பேசுகிறோம், இதுதான் மார்க்சியம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வரையறுத்துக்கணும். அது இல்லாமல் மார்க்சியங்கள் எழுதுனது மட்டும்தான் மார்க்சியமா, அல்லது மார்க்சியங்கள் லெனின் மாவோ இவர்கள் எழுதுனதுதான் மார்க்சியமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு பெரிய நீண்ட விவாதம் இருக்கு. ஆனா அதை பற்றி ஏங்கல்ஸ் லுத்விக் ஃபியர்பாக்கும் மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ ஞானத்தின் முடிவும் அப்படிங்கிற நூல்ல அங்க தெளிவா வரையறுத்திருக்காரு. என்னன்னா, ஹெகலிய மரபு சிதறியிலிருந்து இன்னும் ஒரு போக்கு வளர்ச்சி அடைந்தது. அது இயங்கியல் பொருள் முதல்வாதம். அந்த ஒரு போக்கு மட்டுமே உண்மையான பலன் தந்திருக்கிறது. இந்த போக்கு அடிப்படையில் மார்க்சின் பெயரோடு இணைந்திருக்கிறது. அப்ப மார்க்சியம் என்றால் என்னன்னா, ஹெகலிய மரபு சிதைந்ததிலிருந்து அதில் உருவான இயற்கையவியல் பொருள் முதல்வாதம். அவங்க இயங்கியல் பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்றாங்க. அது ரெண்டு ஒண்ணுதான். அந்த அடிப்படையில் மார்க்சுடைய அனாலிசிஸ் அல்லது மற்றவங்க செய்தது, யார் செய்ததா இருந்தாலும் அது மார்க்சின் பெயரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த பெயர் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஏங்கல்ஸ் காரணம் சொல்றாரு. ஸோ அதனால நம்ம மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதுன மட்டும் மார்க்சியம் இல்லை, அதற்கு பின்னாடி அந்த ஹெகலிய மரபு அழிந்ததுக்கு பின்னாடி
எல்லோரும் இந்த அடிப்படையில் அணுகியது அனைத்தும் நாம் பேசுவது, இனி வரப்போறவர்கள் பேசுவது அனைத்துமே வந்து மார்க்சியம் தான். ஸோ அதனால வந்து நம்ம ஒரு மதவாத நூல் போல, மதவாத கருத்து போல மார்க்ஸ் ஏங்கல்ஸ் சொன்னது மட்டும்தான் மார்க்சியம் அப்படின்ட்டு பல இடங்கள்ல எடுத்து காட்டுவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னா கூட இல்லைங்க இங்க மார்க்ஸ் பாருங்க எப்படி சொல்லியிருக்காரு, அது வந்து அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி. அவங்க சொன்னது அத்தாரிட்டி தான். ஆனா அவங்க சொன்ன சில நடைமுறைகள் வந்து அப்ப இருந்துக்கு இப்ப மாறிடுச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கெட்டி தட்டி போன மதவாத போக்குல இப்போது நம்ம பேசக்கூடாது. அப்புறம் இந்த மார்க்ஸ் இது மார்க்சியம் பேர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏங்கல்ஸ் அந்த நூல்லையே வந்து ஒரு அடிக்குறிப்புல சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமானதாகும். அது ஒரு கொஞ்சம் 4-5 வரி மட்டும் நான் வாட்சி காட்டிடுறேன் அந்த புத்தகத்திலிருந்து. ஒரு சில விசேஷமான துறைகளில் என்னுடைய பணியை விளக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய பங்கினை நான் இல்லாமலே மார்க் செய்திருக்க முடியும். அதாவது என்னுடைய பங்குன்னு சொல்றது ஏங்கல்ஸுடைய பங்கு. அவர் ஏங்கல் சொல்றாரு. ஆனால் மார்க்ஸ் சாதித்ததை நான் ஒருபோதும் செய்திருக்க முடியாது. எங்கள் எல்லோரை காட்டிலும் மார்க்ஸ் உயர்ந்து நின்றார், நெடுந்தொலைவுக்கு பார்த்தார், அகல் விரிவாகவும் வேகமாகவும் கண்டார். மார்க்ஸ் ஒரு மேதை. மற்றவர்களாகிய நாங்கள் எவ்வளவு உயர்வாக மதிப்பிட்டாலும் திறமைசாலிகளே. அவர் மட்டும் இல்லை என்றால் இந்த தத்துவம் இன்று அடைந்திருக்கும் நிலையை சிறிதும் எட்டி இருக்காது. ஆகவே அது அவருடைய பெயரை தாங்கியிருப்பது பொருத்தமே. அதாவது இந்த இயற்கையவியல் பொருள் முதல்வாதம் அந்த முறை வந்து மார்க்ஸ்னாலதான் வளர்த்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. ஸோ அதனால நம்ம மார்க்சிய அணுகுமுறை என்பது இயக்கவியல் பொருள் முதல்வாத அணுகுமுறை தான். இந்த இந்த தலைப்பு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பை பேசும்போது நம்ம 3 முக்கியமான பகுதிகளை பேசணும். ஒன்று மூலதனம், அடுத்தது கூலி உழைப்பு, அப்புறம் தனிச்சொத்து. தனிச்சொத்தினுடைய அழிவு அப்படிங்கிறப்ப முதல்ல தனிச்சொத்தை பத்தி நம்ம பேசணும். அப்படிங்கிறப்ப இந்த 3ஐ பத்தியும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. மூலதனம்னா என்ன, கூலி உழைப்புனா என்ன, தனிச்சொத்துனா என்ன, இத ஒரு சுருக்கமாகவும் அதே சமயத்துல தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூலதனம் என்பது திரட்டப்பட்ட செல்வம் என்பது நாம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லா திரட்டப்பட்ட செல்வங்களும் மூலதனம் அல்ல. அது இது முற்காலத்துல வந்து இப்போ இருக்கிறதுக்கும் முந்தைய நடைமுறை எல்லாத்திலையும் திரட்டப்பட்ட செல்வம் தான் வந்து மூலதனம் ஆகிறது. அப்படி திரட்டப்பட்டது எல்லாமே மூலதனம் ஆயிருது, மூலதனம் ஆகிவிடாது. இந்த செல்வங்கள் சரக்குகளாக ஒரு குறிப்பிட்ட நிகழ்முறையில் திறனுடைய உழைப்புடன் சேர்ந்து உபரி மதிப்பை படைக்கும் போது மட்டுமே மூலதனமாகும். அதாவது இந்த செல்வம் வந்து சும்மா இல்லை, ஒரு குறிப்பிட்ட நிகழ்முறை அதை உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வேணும். நீங்க ஒரு சரக்கு உற்பத்தி செய்யறோம்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் வேணும். அந்த கண்டிஷன்ல வந்து அது அந்த மூலதனம் ஈடுபட்டு, அதாவது கூலி உழைப்போட திறனுடைய உழைப்போட ஈடுபட்டு திரட்டுவதுதான் மூலதனம். உபரியை படைக்கும் போதுதான் அது மூலதனமாகிறது. இந்த உபரி திரட்டல் மறுபடியும் மூலதனமாகி இன்னும் அதிக உபரியை படைக்கிறது. ஸோ இந்த சைக்கிள் தொடர்ந்துட்டே போகுது. மூலதனமும் கூலி உழைப்பும் சேர்ந்து ஒரு உபரியை படைக்கும். அந்த உபரியுடைய திரட்டல் வந்து மறுபடியும் மூலதனமாகும். அது இன்னும் அதிக உபரியை படைக்கும். அது இன்னும் மூலதனமாகும். அப்படின்ட்டு இந்த சைக்கிள் வந்து தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. அப்ப இது இப்படி போயிட்டே இருக்க முடியுமா? எந்த நிகழ்முறையும் வந்து ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு முடிவு ஒன்று இருக்க வேண்டும். ஸோ அந்த முடிவு எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். அப்படின்னா இப்ப இந்த ஆரம்பத்துல வந்து உபரியெல்லாம் சேர்ந்து மூலதனமாச்சு. அப்புறம் எகைன் அது வந்து உபரியை படைச்சது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆரம்பத்துல எப்படி இது நடந்திருக்கும்? ஆரம்பத்துல முதலாளித்துவ சமுதாயம் உருவாகும் போது அப்போது கூலி உழைப்பு இல்லை, மூலதனமும் இல்லை, கூலி தொழிலாளியும் இல்லை. அப்படிங்கிறப்ப அப்போது ஆரம்பம் ஒண்ணு நடந்திருக்கணும் இல்லையா? அந்த ஆரம்பம் எப்படி நிகழ்ந்தது? அந்த ஆரம்பம் வந்து ஆரம்ப ஆதி பாவத்தை ஒத்த, அதாவது பைபிள் கதையில வரும், ஆதி பாவம் வந்து ஆதாம் ஏவாள் செஞ்சுட்டாங்க, அதனாலதான் வந்து அவங்க இங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் வந்து சாதாரண மனிதர்களை போல சாப்பிட்டு சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஆதி பாவத்தை குறிப்பிடும்.
அதற்கு ஒத்ததாக 3 வேலைகள் ஒருங்கே நிறைவேற்றப்பட்டன. எப்பன்னா, நிலப்பிரபுத்துவத்தினுடைய அழிவில், அதனுடைய முடிவில் முதலாளித்துவம் ஆரம்பிக்கும் போது இந்த ஆதித்திரட்டல் நிகழ்ந்தது. அப்போது 3 செயல்கள் ஒருங்கே நிறைவேற்றப்பட்டன. அவை என்னன்னா, நிலமுடைய விவசாயிகள் நிலப்பிரபுக்களிடமிருந்து நிலம் பறிக்கப்பட்டது. அவங்க நிலம் வச்சிருந்த விவசாயிகள், நிலப்பிரபுக்கள், இவங்ககிட்ட தான் நிலம் பறிக்கப்பட்டது. தொழிலாளர்கள், கைவினைஞர்களிடமிருந்து அவர்களின் உற்பத்தி சாதனங்கள் பறிக்கப்பட்டன. அவர்கள் வைத்திருந்த உற்பத்தி சாதனங்களே சொற்பம்தான். அப்போ இந்த கொள்ளர்கள், தச்சர்கள், மற்ற ஆர்டிஷியன்ஸ் எல்லாமே வச்சிருந்த உற்பத்தி சாதனங்கள் ரொம்ப சொச்சம்தான், சிறிய அளவு தான் வச்சு, அதையும் பறிக்கப்பட்டன. 3வதாக அடிமைகள், பண்ணை அடிமைகள் வேலையற்றவர்களாக, ஏன்னா நிலப்பிரபுத்துவம் அழியும் போது அவங்க நிலப்பிரபுக்கள்லாம் அவங்களுக்கே வேலை இல்லைங்கிறப்ப இவங்களே எப்படி வேலைக்கு வச்சிருக்க முடியும்? அவங்களெல்லாம் வேலையற்றவர்களாக தெருவில் வீசி எறியப்பட்டார்கள். இந்த 3 நிகழ்முறை நடந்தது இதுதான் முதலாளித்துவம் தொடங்குவதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. இந்த 3 நிகழ்வுகளும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் விரைவா நடந்திருக்கும், சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா நடந்திருக்கும். ஆனா பெரும்பகுதி இது மிகுந்த வன்முறையுடனும் ரத்தம் தோய்ந்ததுமான நிகழ்வு தான் இந்த மாற்றம். ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் பழங்குடிகளை சுத்தமா அழிச்சுதான் அவங்க லேண்டெல்லாம் பிடுங்கி முதலாளித்துவம் வளர்ந்தது. அதே மாதிரி காலனிய நாடுகளில் அவங்க செல்வத்தை சுரண்டுவதற்காக, முதலாளித்துவம் வளர்வதற்காக அந்த மக்கள் நிலடங்கா துயரங்களுக்கு ஆட்பட்டார்கள். அது எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம நாட்டிலேயுமே ஆரம்ப காலத்துல எப்படியெல்லாம் நடந்துட்டாங்க, எப்படி இந்த செல்வம் திரட்டப்பட்டது, எப்படி அது இங்கிருந்து அவர்கள் நாடு கடத்தப்பட்டது அப்படிங்கிறலாம் நமக்கு தெரிஞ்சதுதான். தாதாபாய் நவ்ரோஜின்னு காங்கிரஸ் ஆரம்பித்த தலைவர்கள் ஒருத்தர், அவர் தான் அந்த காலத்திலேயே அந்த 1800களின் கடைசியில் ஒரு பெரிய கால்குலேஷனை போட்டு காமிச்சிருக்காரு, எவ்வளவு செல்வம் நீங்க இங்கிருந்து திரட்டி கொண்டு போறீங்க இங்கிலாந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கும்போது இங்க கடுமையான வரிச்சுமை, இங்க இருக்க மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாம இங்க பஞ்சத்தில் அழிபடுறாங்களா இல்லை என்ன கஷ்டம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்காமையே அதிக வரிகளை வைத்து கசக்கி பிழிந்து தான் இவ்வளவு செல்வத்தையும் அங்க எடுத்துப்பாங்க. அப்புறம் அது சரி அப்படித்தான் பண்ணாங்கன்னா அவங்க சொந்த நாட்டு மக்களாவது நல்லா இருந்தாங்கன்னா, அங்கேயும் கிடையாது. அந்த நாட்டு மக்களையும் அவங்ககிட்ட நிலங்களை எல்லாம் பிடுங்கி அவர்களுக்கு விவசாயம் செய்ததெல்லாம் மேய்ச்சல் நிலங்களாக மாற்றி முதலாளித்துவ உற்பத்திக்கும் லாபத்துக்கும் என்னென்னலாம் சாதகமா இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து இந்த முதலாளித்துவம் வளர்ந்தது, ஆரம்பித்து பிறகு வளர்ந்தது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப குடியேற்றம் நடக்கும் போதெல்லாம் என்ன ஆச்சுன்னா சொன்னா, இங்க இருக்க போறவங்க விவசாயிகள் மற்றவங்க ஃப்ரீயா அவங்களே லேண்ட் எடுத்துட்டாங்க. அங்க ஃப்ரீயா தான் இருந்துச்சு லேண்டு. எடுத்துட்டு அவங்களே விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே இண்டிபெண்டா இருந்துட்டாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? அங்க ஆரம்பிக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு ஆட்கள் வேலை கிடைக்க மாட்டாங்க. அப்ப முதலாளித்துவ அரசு என்ன செஞ்சுன்னா, இது சரியில்லை அப்படின்ட்டு, அப்ப அங்க லேண்ட் நீங்க எடுக்கணும்னா அதுக்கு டேக்ஸ் போடணும், நீங்க டேக்ஸ் கட்டிட்டு தான் இந்த லேண்டை உபயோகப்படுத்தணும், அது புதுசா லேண்ட் எடுக்கணும்னா அதுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதிக வரிச்சுமை வச்சதுனால அவங்களால விவசாயம் செய்ய முடியல, விட்டுட்டு திரும்பவும் கூலி தொழிலாளர்களாக மாறிட்டாங்க. இதே நிலைமை தான் உலகம் முழுவதும் நடந்தது இந்த மாற்றம் நடக்கும்போது. இதை பற்றி மார்க்ஸ் முதல் பாகம், மூலதனம் முதல் பாகத்துல 8வது அத்தியாயத்துல ஒரு தனி அத்தியாயமே எழுதியிருக்காரு. இது ஆக்சுவலா இது ஒரு தனி கிளாஸா எடுக்கிற அளவுக்கு இந்த ஆதித்திரட்டல் என்பது ஒரு பெரிய ஒரு சாப்டர். நம்ம இந்த அளவுக்காக இதை முடிச்சுக்கலாம். வேற டிஸ்கஷன் நடக்கும்போது வேணா அதை பத்தி நான் அதிகம் பேசலாம். இவ்வாறு வளர்ச்சி அடைந்த முதலாளித்துவ நாடுகள் என்னாச்சுன்னா, பிற்காலத்தில் சில நாடுகள் ஒரு 100 வருஷம், இவன் 200 வருஷம் கழிச்சு கூட அவங்க முதலாளித்துவம் மாறும்போது அவங்களும் இதே வேலையை செய்ய வேண்டியிருந்துச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம முன்னேறிய நாடுகள் இங்கிலாந்து, பிரான்ஸு, அமெரிக்கா போன்ற இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க செய்யறது பூரா அநியாயம், கொடுமை, மக்கள் அழித்தொழிப்பு, ஜெனசைட் பண்றீங்க, மனித உரிமையெல்லாம் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கூச்சலிட்டு அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய புரபகண்டாவா போயிட்டு இருக்கு. அதுக்கு நல்ல உதாரணம் ரஷ்யாவும் சீனாவும் இந்த
20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலையும் மிடில்லையும் தான் அவங்க அந்த மாற்றம் ஏற்பட்டது. அதாவது நிலப்பிரபுத்துவம் அளிக்கப்பட்டது. அப்போது அது வன்முறை நடந்துச்சு. இவங்க இவங்கெல்லாம் நடத்த வன்முறை அளவுக்கு நடக்கல, குறைவுதான். ஏன்னா நான் காலமாக ஆக கொஞ்சம் மக்கள் வந்து நாகரிகம் அடைஞ்சிருப்பாங்க, அப்ப குறைந்த அளவுக்கு தான் நடந்திருக்கும். அதையே வந்து இவங்க ஏகப்பட்ட கூச்சலிட்டு இது வந்து நீங்க செய்யறது பூரா அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலாளித்துவ நாடுகள் தங்களை ஏதோ பெரிய யோகிய சிகாமணிகள் போலவும் இவங்கெல்லாம் வந்து பெரிய தீவிரவாதிகள் அல்லது கொடுமையாளர்கள் கொடுங்கோளர்கள் மாதிரியும் சித்தரிச்சுட்டு வர்றாங்க. அதாவது என்னன்னா, நான் முதல்லயே வந்து திருடி எல்லாம் வேலையை செஞ்சு சொத்து சேர்த்து நான் இப்ப பெரிய முதலாளி ஆயிட்டேன். இனி நீ அடுத்து இப்ப செய்யற வந்து நீ சின்ன அளவுக்கு இந்த வேலைகளில் ஈடுபட்டாலும் நீ பெரிய கொடுமையானவன் அப்படிங்கிறதான நிலைமை இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. இப்படி ஆதித்திரட்டிலிருந்து ஆரம்பித்த முதலாளித்துவம் பல வீழ்ச்சிகள் எழுச்சிகளுக்கு சந்தித்து இப்போதுள்ள நிலையை அடைந்திருக்கிறது. அந்த வீழ்ச்சி எழுச்சி ஏற்படுறது வந்து இந்த டிப்ரெஷன் அண்ட் ப்ராஸ்பரிட்டி சொல்றோம் இல்லைன்னா முதலாளித்துவத்துல அது வந்து ஒரு காலச்சக்கரம் போல அது திரும்ப திரும்ப நிகழும். 1928 ஒரு பெரிய வீழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் இவன் 2ஆம் உலக போர் துவக்கத்துக்கே அந்த வீழ்ச்சி தான் காரணம், அந்த பொருளாதார டிப்ரெஷன் தான் காரணம் அப்படின்னு தான் நம்ம பொருளாதார அறிஞர்கள்லாம் கடிக்கிறாங்க. அது உண்மையும் கூட. இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் நடக்கும்போது ஒரு பெரிய வாரோ அல்லது பெருமளவில் உற்பத்தி சக்திகளை அழித்தொழிப்பதோ இது நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி நடந்தா முதலாளித்துவம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இன்னொரு வேலையை செய்யுங்க என்னன்னா, அப்ப இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி அடையும் போது ஒரு குறைந்தபட்ச சோசியலிச நடவடிக்கைகள் எடுத்து அது தன்னை காப்பாற்றிக் கொள்ளும். முதல்ல அந்த வீழ்ச்சிங்கிறது எதனால் நடக்குது? உற்பத்தி சக்திகளுடைய பற்றாமையால, போதாமையாலா, அல்லது சரக்கு நடி போதாமையாலா அப்படின்னா அது இல்லை. அதிக உற்பத்தி தான் வந்து இந்த வீழ்ச்சிக்கு காரணமாகுது. இது ஒரு சரியான முறை முதலாளித்துவத்துல. நீங்க அதிகமா உற்பத்தி பண்ணிடுறீங்க, அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? உற்பத்தியை நிறுத்தணும். அப்ப சம்பளம் கிடைக்காது. அப்புறம் எகைன் அதை விட குறையும், வாங்கும் சக்தி அதை விட குறையும் தொழிலாளர்களுக்கு. அப்படி இந்த விசைச்சூழல்ல மாட்டிட்டு டிப்ரெஷனுக்கு போய் அப்புறம் திரும்பவும் அந்த உற்பத்தி சக்தி எல்லாம் ஓரளவுக்கு அழிச்சு முடிச்சுட்டு புதுசாக தோன்றி புதுசாக வேலை செஞ்சு திரும்ப முதலாளித்துவம் வளரும். அதுக்கு வந்து நல்ல எடுத்துக்காட்டு 2வது உலகப் போர். 2ஆம் உலகப் போர் வந்து அவ்வளவு ஒரு பெரிய நாசத்தை உருவாக்குச்சு. அதன் மூலம் அந்த டிப்ரெஷன் வந்துட்டாங்க. எப்படின்னா பின்னாடி ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் தேவைப்பட்டாங்க. திரும்ப ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி ஒரு பெரிய வளர்ச்சி, முதலாளித்துவ வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சின்ன நடவடிக்கை எப்படி சொன்னா ஒரு டிப்ரெஷன் ஆகி அதாவது டிமாண்ட் குறையும் போது மக்களுக்கு ஃப்ரீயா ஏதாவது கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, அல்லது ஏதாவது நிவாரண உதவிகள் அப்படின்னு செய்யறது, இப்படி எல்லாம் செஞ்சு டிமாண்டை கிரியேட் பண்றது. அந்த சப்ளை சைட்ல இருந்து வரக்கூடிய உபரியை இந்த மாதிரி பயன்படுத்தி அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுட்டு வர்றாங்க. ஆனா இது வந்து நிரந்தரமாக நீடிக்க முடியாது. இப்ப நம்ம பேசுறது எல்லாமே மொத்த முதலாளித்துவத்தையும் மொத்த மூலதனத்தை பத்தியும் தான். அதே மாதிரி மொத்த தொழிலாளர் வர்க்கத்தை பத்தியும் தான். இப்ப தனி முதலாளி அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா சில முதலாளிகள் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கலாம், அவங்க வைத்திருக்க சொத்து வந்து காணாமல் போயிருக்கலாம், சுத்தமாக ஒண்ணுமே இல்லாமலும் போயிருக்கலாம். சில முதலாளிகள் மட்டும் பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். அதையெல்லாம் நம்ம பேசாம நம்ம வந்து மொத்த முதலாளித்துவம் அவருடைய கண்டுள்ள வளர்ச்சியை பற்றி தான் பேசுறோம். அப்படின்னா என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது முதலாளித்துவம் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஆதாரம்லாம் தேவையில்லை. நம்ம சாதாரணமா பார்த்தாவே தெரியும். மொத்த செல்வம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாவே அந்த முதலாளித்துவம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். மார்க்ஸ் ஏங்கல்ஸ் வந்து 1848 எழுதின, அதாவது 1.25 நூற்றாண்டுக்கு முன்னாடியே எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுகாரும் உண்டாக்கிய செல்வத்தை விட அதாவது முதலாளித்துவம் வருவதற்கு முன்னாடி உண்டாக்கிய செல்வத்தை விட இந்த 2-3 நூற்றாண்டுகளில் அதிக செல்வத்தை இந்த முதலாளித்துவம் படைத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படியே சொன்னா அப்பவே அப்படின்னு சொன்னா இப்ப இந்த 175 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எவ்வளவு செல்வம் படைத்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. எத்தனை மடங்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இப்போது அதிக செல்வம் உற்பத்தி செய்ய இருக்கிறது முதலாளித்துவ முறை.
நம்ம முன்னாடியே பார்த்தது போல திரட்டப்பட்ட செல்வம் கூலி உழைப்புடன் சேர்ந்து சரக்குகளை படைக்கும் போது மட்டுமே அது மூலதனமாகிறது. மற்றதெல்லாம் மூலதனம் அல்ல அப்படின்னு பார்த்தோம். அதாவது வீட்டில் பூட்டி வச்சிருக்கிற பணம், வீட்டு தங்கம், அதெல்லாம் சும்மா இருந்துச்சு சொன்னா அது மூலதனம் இல்லை, அது வெறும் செல்வம் தான். இந்த சமூக உற்பத்தியே முதலாளித்துவ சமுதாயத்தை படைக்கிறது. சமூக உற்பத்தின்னா எல்லா மக்களும் சேர்ந்து, ஏறத்தாழ உலக மக்கள் அனைவரும் சேர்ந்துதான் இன்னைக்கு ஒரு சரக்கு உற்பத்தி பண்றோம். ஒரு சாதாரணமா ஒரு சட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் இன்னைக்கு சொல்லலாம் இந்த சட்டை வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணதுன்னு. ஆனா இதுல பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு போனோம்னா அது அப்படியே வால் போல நீண்டுட்டே போகும். இதை செய்யக்கூடிய மெஷின் அது ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கலாம். சில பார்ட்ஸ், அதுக்கு வேண்டிய பார்ட்ஸ் சைனாவிலிருந்து வந்திருக்கலாம். அதுக்கு போடக்கூடிய எண்ணெய் முதல்ல எல்லாம் ரஷ்யாவில இருந்தும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பொருளும், அதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னு சொன்னா அது வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வந்திருக்கு. ஸோ அப்படி உலக மக்கள் முழுவதும் சேர்ந்துதான் இந்த சரக்கு உற்பத்தி பண்றோம். அந்த அந்த உற்பத்தி முறைதான் இந்த முதலாளித்துவ சமுதாயத்தை படைக்கிறது. இந்த முதலாளித்துவ சமுதாயம் என்னன்னா, இந்த உற்பத்தி முறைக்கு அல்லது இந்த அமைப்புக்கு தேவையான வேர்க்கட்டுமானத்தை அது உருவாக்குது. அதுதான் இந்த சமுதாயம் ஆகுது. அதுக்கு தேவையான சட்டம், அதுக்கு தேவையான படியான ஒரு அரசு, அதுக்கு தேவையான நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகள், மற்ற நம்பிக்கைகள், இதெல்லாம் அது உருவாக்குது. மெயினா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முதலாளித்துவ வளர்ச்சியே இந்த ஜாதி மதங்களை எல்லாம் ஒழிக்கணும். அது அதனுடைய கடமை. அது மற்ற நாடுகள்லையும் அது செஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த மதத்தை பற்றிய மாச்சரியங்கள் அதெல்லாம் அதையெல்லாம் அதை ஒழிச்சிருக்கணும். இப்ப நீங்க வட ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அங்க பெரும்பாலானவர்கள் எந்த மதத்தையும் நம்புறது இல்லை, அதை பத்தி கேர் பண்றதே இல்லை. நீங்க மதம் இல்லைன்னா, கடவுள் இல்லைன்னா அவங்க பேசிட்டு இருக்கிறது இல்லை, அதை பத்தி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து வரணும் முதலாளித்துவம். அப்ப நம்ம இன்னும் அப்படி இருக்குன்னு சொன்னா, இன்னும் அந்த வளர்ச்சி ஏற்படவில்லை. நம்ம என்ன ஜாதியை கட்டிட்டு அழுகிறோம் அப்படின்னா, அந்த வளர்ச்சி இன்னும் ஏற்படவில்லை அப்படிங்கிறதா இதுக்கு அர்த்தம். அதாவது சேமிக்கப்பட்ட உழைப்பு அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னா, அது கடந்த கால உழைப்பு. கடந்த கால உழைப்பு என்பது என்ன? அதுதான் மூலதனமாக மாறுகிறது, செல்வமாக மாறி மூலதனமாக மாறுகிறது. அது இப்போது இருக்கக்கூடிய உயிருள்ள உழைப்போட சேர்ந்து, உயிருள்ள உழைப்போட சேர்ந்து அது சும்மா உற்பத்தி பண்றது இல்லை, அந்த உயிருள்ள உழைப்பின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த மூலதனத்தினுடைய கட்டுப்பாட்டில், அதனுடைய செல்வாக்கில், அதனுடைய ஆட்சி முறையில், அந்த முதலாளிகளுடைய விருப்பத்துக்கு ஏற்றதுதான் இப்படிதான் தொழிலாளர்களும் மற்றவர்களும் வேலை செய்து ஆகணும். இந்த சட்டம் போடுறது எல்லாமே அது முதலாளித்துவ சட்டங்கள். அந்த மூலதன உற்பத்திக்கும் அவருடைய நன்மைக்காக ஏற்பட்ட சட்டம். அதற்கு அடங்கித்தான் இந்த உயிருள்ள உழைப்பு, தொழிலாளிகள் வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. இதுதான் உபரிய படைச்சு மேலும் மேலும் மூலதனம் மாறுகிறது. அப்படி மாறும்போது மேலும் அதிக அளவிலான உழைப்பை, உயிருள்ள உழைப்பை, அதாவது உழைப்பாளர்களை அவர்கள் மேல ஆதிக்கம் செலுத்தி அவர்களை வேறும் முளைக்க வைத்து இந்த சூழல் அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கு, ஸ்பைரல் மாதிரி. அதாவது என்னன்னா, the dominance of the dead labor against the living labor. இந்த ஆதிக்கம் உயிருள்ள உழைப்பின் மீது அந்த செத்து போன உழைப்பு அல்லது பழைய உழைப்பு ஆதிக்கம் செலுத்துகிறது. இதுதான் முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்து கூலி தொழிலாளி, கூலி தொழில் அல்லது கூலி தொழிலாளி என்பது என்னன்னா, உற்பத்தி சாதனங்கள் எதுவும் இல்லாத தனது உழைப்பு சக்தியை மட்டுமே விற்று கூலி பெறுபவர். அந்த கூலி தொழிலாளி என்பவர் வேற சாதனங்கள் எதுவும் இல்லை, வேற சொத்து எதுவும் இல்லாதவர். அந்த கூலியை மற்றும் உழைப்பு சக்தியை மட்டும் விற்று கூலி பெறுபவர். இப்போ உழைப்பு சக்தி அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் தோழர்களுக்கு தெரியும். அதை நான் அதிகமாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உழைப்பு சக்தி என்பது ஒவ்வொரு தொழிலாளியும், கூலி தொழிலாளியும் அந்த மூலதனத்தின் மீது செலுத்துவது. அது அது செலுத்தும் போது உழைப்பு நிகழ்முறை நடக்கிறது. அந்த உழைப்பு நிகழ்முறையில் தான் மேலும் அதிக மதிப்புள்ள
அதாவது உபரியான மதிப்பு உள்ள சரக்குகள் படைக்கப்படுகின்றன. இது நம்ம பார்த்திருக்கோம் தெளிவா மார்க்ஸுடைய மூலதனம் நூல்லையும் மற்ற நூல்களிலும் இருந்து. அந்த கூலியின் மூலம் தனது வாழ்வு சாதனங்களை பெற்று தனது உழைப்பு சக்தியை மீட்டு உருவாக்கம் செய்வார். அதாவது ஒரு தொழிலாளி ஒரு நாளுக்கு உழைச்சிட்டாருன்னு வச்சுக்க, 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ அவர் உழைச்சிட்டாரு இருக்குன்னா, அவர் அன்றைக்கு நாள் முழுவதும் தன்னுடைய உழைப்பு சக்தியை முதலாளிக்கு விற்கிறார். வித்துட்டு அது அவரால் தொடர்ந்து 24 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்க முடியாது. பின்னாடி திரும்பவும் அந்த சக்தியை திரும்ப பெறணும்னா அவர் உடல் அளவிலும் மனதளவிலும் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரணும். மறுநாள் காலையில வரும்போது அதே தெம்போட வரணும். அப்படி சொன்னா அவர் என்ன பண்ணணும், தேவையான அளவு சாப்பிடணும், தேவையான அளவு ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் அவருக்கு தேவையான கேளிக்கைகள், டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்தாதான் அடுத்த நாள் வந்து அதே உத்வேகத்தோட அதோட உழைப்பு சக்தியோட திருப்பி வரணும். ஸோ இதையெல்லாம் செய்யறதுக்கு அவருக்கு என்ன பயன்படுது, இந்த கூலி தான் பயன்படுது. அது மட்டும் பத்தாது, இந்த கூலியை வச்சுட்டு தன்னுடைய சந்ததியும் உருவாக்கணும். அந்த சந்ததிகள் என்ன செய்வாங்க, வருங்காலத்தில் இருக்கக்கூடிய மூலதனத்துக்கு இதே மாதிரி உழைத்து கூலியை பெற்று அவர்களும் இதே நடைமுறையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு தொடராக போயிட்டே இருக்கு. அப்ப இந்த கூலி என்பது என்ன, அது அவர் செய்யக்கூடிய பொருளா? நம்ம என்ன சொல்றோம், அவர் செய்யக்கூடிய பொருள் இருந்தா இந்த அதனுடைய ஒரு பகுதி தான் இவர் கூலியாக கொடுக்கப்படுகிறது அப்படி சொல்றோம். ஆனா அதுவல்ல கூலி. அது பின்னாடி வந்து அவருக்கு அதிக மதிப்பை படைக்கும் முதலாளிக்கு. ஆனா இவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி வந்து அது முதலாளியுடைய மூலதனத்துக்கு தான் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா பெரும்பாலான பொருட்கள், ஏன் அனைத்து பொருட்களுமே வந்து அவை சந்தையில் போய் விற்கப்படுவதற்கு முன்பாகவே தொழிலாளிக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. இன்னும் சில பொருட்கள் வந்து அது ஒரு சரக்காக மாறுவதற்கு முன்னாடியே ஒரு கூலி கொடுத்துறாங்க. ஏன்னா அந்த சரக்கு உற்பத்தி பண்றதுக்கு வந்து 1 மாசம் 2 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கலேன். அப்படின்னா அவருக்கு வார கூலி அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அவர் 4-5 வாரம் வாங்கியிருப்பாரு. ஸோ அப்படின்னா அதுவும் மூலதனத்துடைய ஒரு பகுதி. அந்த பழைய லேபர், டெட் லேபருடைய ஒரு பகுதி தான் வந்து இவருக்கு கூலியா கிடைக்கிறது. பின்னாடி வந்து அந்த முதலாளிக்கு வந்து அது கூடுதல் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த உழைப்பை விற்று தான் வரக்கூடியது. ஸோ அவர் வாங்கும் கூலியும் வந்து அது மூலதனத்திலிருந்து தான் வரும். ஸோ இந்த நிகழ்முறையில மூலதனத்துடன் சேர்ந்து உழைப்பு செய்யக்கூடியதுதான் வந்து அத்தனை செல்வங்களுக்கும் ஊற்றாக அமைகிறது. வேற எந்த நிகழ்முறையும் உலகத்துல செல்வத்தை படைக்கிறது இல்லை, உபரிய படைக்கிறது கிடையாது. எல்லாம் போட்டா அப்படியே தான் இருக்கும். நீங்க ஒரு அது என்னவா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், என்ன வைரமா இருக்கட்டும், வைடூரியமா இருக்கட்டும், அதை எடுத்து போட்டு வச்சிருங்க. 50 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். சில பொருட்கள், இரும்பு மாதிரி பொருட்கள்லாம் துரு பிடிச்சி தேஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிடும். இது வந்து அந்த கூலி உழைப்போட சேர்ந்து தான் உபரியை படைக்க முடியும். வேற செல்வம் உலகத்தில் உருவாகிறதுக்கு வேற எந்த சோர்ஸும் கிடையாது. இந்த உழைப்பு சக்தி உழைப்பாக மாறும் ஒரே ஒரு நிகழ்முறையில் மட்டும்தான் செல்வம் படைக்கப்படுகிறது. இந்த ஊற்றுக்கள், அதாவது ஒவ்வொரு முதலாளியும் சேர்ந்து செய்யக்கூடியது, ஒரு தொழிலாளியும் செய்யக்கூடிய சிறு சிறு ஊற்றுக்களாக இருக்கிறதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரிய ஆறாக, பெரிய நதியாக மாறுவது போல இந்த முதலாளித்துவம் பெரும் வளர்ச்சி அடைகிறது. இந்த ஊற்று, ஆறு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அது வளராது. ஆனா முதலாளித்துவத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த ஊற்றுக்கள் பலவாக மாறும், பெரிதாகவும் மாறி இந்த நதிகள் வளர்ந்துட்டே போகும், பெருசா வளர்ந்துட்டே போகுது. அதுதான் முதலாளித்துவம். இப்ப மூலதனமும் உழைப்பு சேர்ந்துதான், அந்த உழைப்பு சக்தியும் சேர்ந்துதான் வந்து உபரியை படைக்குதுன்னு சொல்றோம். அப்படி சொன்னா மூலதனமும் ரொம்ப முக்கியம் தானே. நீங்க ஏன் மூலதனத்தை அது ரொம்ப ஒரு கெட்ட அம்சம் மாதிரியும் அது தேவையில்லாத மாதிரியும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது அவசியம்தான், கண்டிப்பாக அவசியம். மூலதனம் இல்லைன்னு சொன்னா நம்ம இதுவரைக்கும் அடைந்த வளர்ச்சிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அது உயிருள்ள உழைப்போடு செலுத்தக்கூடிய ஆதிக்கமும், மறுபுறம் அது சமூக சொத்தாகிய மூலதனத்தை தனிச்சொத்தாக்கி அது உபரியை படைத்து அந்த உபரியும் தனிச்சொத்தாக மாறுவதுதான் இங்க பிரச்சனை. இந்த திரட்டப்பட்ட மூலதனம், திரட்டப்பட்ட உழைப்பு அப்படிங்கிறது வந்து அது ஒரு சமூக சொத்து தான். ஏன்னா அது யாரும் முதலாளி வந்து இந்த இருக்கக்கூடிய சட்டங்களாலதான் அவர் கை கொள்ள முடிகிறதா இல்லையா. நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு வேர்கள் கண்டுபிடிச்சு ஒருத்தரும் உரிமை கொண்டாடவே முடியாது. அவர் இமிடியேட்டா ஒரு சில சட்டங்களை வச்சுக்கிட்டு என்னுடைய உரிமை அப்படின்னு தான் சொல்றாரே ஒழிய அது உண்மையாக அவருடைய உரிமை கிடையாது.
இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, தொழிலாளி வாங்கக்கூடிய கூலி வந்து ஒப்பீட்டு அளவில் குறைந்து கொண்டே போகிறது. அப்படின்னு சொன்னா இப்ப தொழிலாளி எல்லாம் பாருங்க, முந்தி இருந்ததை விட இப்ப எவ்வளவு தூரம் நல்லா ஆயிட்டாங்க. முந்தி வந்து பஸ்ல வருவாங்க, சைக்கிள்ல வருவாங்க, இப்ப எல்லாம் பைக்ல போறாங்க, சில தொழிலாளிகள் ஈவன் கார்ல கூட போறாங்க அப்படின்லாம் சொல்லலாம். அதுவல்ல பிரச்சனை. ஒப்பீட்டு அளவில் முதலாளியை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய கூலியின் அல்லது அவருடைய செல்வத்தின் அளவு குறைந்து கொண்டே தான் போகிறது. தோழர் சிவலிங்கம் தான் இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு தொழிலாளி வந்து ஒரு கூரை வீட்டுல இருக்காரு, பக்கத்திலேயே முதலாளி வந்து ஒரு ஒரு மாடி 2 மாடி இருக்க வீட்டுல இருப்பாரு, ஒரு கான்கிரீட் வீட்டுல இருப்பாரு. அதுவே ஒரு சில ஆண்டுகள் கழித்து, ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகள் கழித்து பார்த்தோம்னா, இவர் வந்து ஒரு ஒரு மாடி உள்ள ஒரு கான்கிரீட் வீடு கட்டிடுவார். கட்டிட்டு அப்பா நம்ம வளர்ந்துட்டோம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்து பார்த்தா, அந்த முதலாளி வந்து பல அடுக்கு மாடிகள் உள்ள ஒரு பெரிய மாளிகையை கட்டியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அந்த வித்தியாசம் வந்து வளர்ந்துருக்கும். இவருடைய வளர்ச்சி இருக்குது, ஆனா முதலாளியுடைய வளர்ச்சி அதை விட பல மடங்கு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து இந்த அம்பானி உடைய மாளிகை அலட்டோலியா அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்ப முதலாளி ஒரு இந்த அம்பானியுடைய அப்பா தீர்பாய் அம்பானி இருக்கப்ப அவர்கிட்ட இருந்த கம்பெனில இருந்த ஒரு மேனேஜர், அவர் வந்து ஒரு 1 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் எங்கேயாவது தங்கியிருக்கலாம், அல்லது ஒரு வாடகை வீட்டில் தங்கி இருந்திருக்கலாம். இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மாடி 2 மாடி இருக்க வீட்டுல தீர்பாய் அம்பானி இருந்திருப்பாரு. ஆனா இவர் அந்த மேனேஜரா இருந்தவரோ அல்லது ஒரு இன்ஜினியரா இருந்தவரோ தொழிலாளியா இருந்தவர் அவர் கொஞ்சம் பணம்லாம் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு லோன் போட்டு அது பண்ணி ஒரு 1 பெட்ரூம் அல்லது 2 பெட்ரூம் ஃபிளாட் வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு அப்பா நம்மளும் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டோம் அப்படின்னுட்டு திரும்பி பார்த்தா பக்கத்தில் பல 1000 கோடிகள், 5000 கோடிகளாக 6000 கோடிகளாக 1000 கோடியோ கட்டிய பல மாடிகள் உள்ள ஹெலிபேடு, பல நீச்சல் குளங்கள், இப்படி எல்லாம் வசதி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாளிகை இருந்திருக்கும். இதுதான் வந்து அந்த வித்தியாசம். நீங்க வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். தீர்பாய் அம்பானியும் அவருடைய தொழிலாளர்களும் எப்படி இருந்தாங்க, இப்ப முகேஷ் அம்பானியும் அவருடைய தொழிலாளர்களும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாவே இந்த கேப் வந்து எப்படி வைடன் ஆயிருக்கு, எப்படி விரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொழிலாளியின் நிலைமையை பற்றி மார்க்ஸ் வந்து கூலி உழைப்பும் மூலதனத்தின் உள்ள வந்து ரொம்ப சுருக்கமாகவும் அதே சமயத்தில் ஒரு இலக்கிய நயத்துடனும் தெளிவாகவும் விளக்கியிருக்காரு. அதை பார்த்துட்டாவே போதும், அந்த தொழிலாளிக்கு என்ன நிலைமை, அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். எனவே தொழிலாளியுடைய செயற்பாட்டில் உற்பத்தி ஆகும் பொருள் அவர் செயற்பாட்டின் குறிக்கோளாக இருக்கவில்லை. அவர் தமக்காக உற்பத்தி செய்து கொள்வது அவர் நெய்யும் பட்டல்ல, சுரங்களிலிருந்து அவர் வெட்டி எடுக்கும் தங்கம் அல்ல, அவர் கட்டி எழுப்பும் மாளிகை அல்ல. தமக்கு அவர் உற்பத்தி கொள்வது கூலிதான். அவர் செய்யக்கூடிய பொருள் எதுவுமே அவருக்கான அல்ல. அவருக்கு கிடைக்கக்கூடியது என்ன? கூலி மட்டும்தான். பட்டும் தங்கமும் மாளிகையும் அவருடைய குறிப்பிட்ட அளவுள்ள பிழைப்பு சாதனங்களாய், உதாரணமாக பருத்தி ஆடையும் சில செப்பு காசுகளும் நிலைவரையில் ஓர் உறைவிடமாய் குறுகி தேய்ந்து விடுகின்றன. இப்ப இவருக்கு துணி தேவை, ஆனா இது என்ன துணியா கிடைக்கும்? பருத்தி ஆடையாகவும் தங்கம் கிடைக்காது. இவருக்கு சில செப்பு காசுகள் மட்டும்தான் வச்சிருப்பார். 12 மணி நேரத்துக்கு நெய்தோ நூற்றோ துளைத்தோ கடைந்தோ கட்டிடம் கட்டியோ மண்வெட்டியோ கல் உடைத்தோ சுமை தூக்கியோ வேறு வேலைகள் செய்தோ வரும் தொழிலாளி நமது இந்த 12 மணி நேர நெசவு, நூற்பு, துளைப்பு, கடைசல், கட்டுமான, மண்வெட்டு வேலை அல்லது கல் உடைப்பு வேலையை தனது வாழ்வின் புலப்பாடாக நமது வாழ்வாக கருதுகிறார். இந்த வேலையெல்லாம் தான் நம்முடைய வாழ்வா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. இல்லை, மாறாக இந்த செயல்பாடு முடிவுற்ற பிறகுதான் உண்மையில் அவருக்கு வாழ்வு ஆரம்பமாகிறது. சாப்பாட்டு மேஜையில், மது விடுதிகளில், படுக்கையில் ஆரம்பமாகிறது. இந்த 12 மணி நேர உழைப்பானது நெசவு, நூற்பு, துளைப்பு முதலான வேலைகளின் வடிவில் அவருக்கு சிறிதும் அர்த்தமற்றவையேதான். சாப்பாட்டு மேஜைக்கு, மது விடுதிக்கு, படுக்கைக்கு அவரை அழைத்து செல்லும் ஊதியம் என்ற முறையில்தான் இந்த உழைப்பு அவருக்கு அர்த்தமுடையாகிறது. இதை வந்து அந்நியமாதல் அப்படிங்கிற தலைப்பிலையும் மார்க்ஸ் வந்து முதலே சொல்லியிருக்காரு. அவர் செய்யக்கூடிய வேலை வந்து அவருக்கு எந்த மீனிங் கிடையாது. அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரே கூலி என்ற ஒண்ணுக்காகத்தான்
இந்த கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமப்புறங்கள்லாம். அந்த மாதிரி இந்த கூலிக்காக தான் அவர் இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. அந்த பொருளுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அதுக்கு பின்னாடிதான் இன்னும் சொல்ல போனா அந்த உழைப்பு நிகழ்முறையிலிருந்து அவர் வெளியில வந்த பின்னாடிதான் அவருடைய உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. இதை மார்க்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இலக்கிய ரசனை உள்ள நம்ம தோழர்கள், அது ஒரு இலக்கிய நயத்தோட எழுதப்பட்ட ஒரு பகுதி. அதாவது ஒரு துயரமான செயலை எவ்வளவு ஒரு நயமா எழுதியிருக்காரு அப்படிங்கிறது அது மார்க்ஸால தான் முடியும். இப்போ ஒண்ணு சொல்லலாம், இதெல்லாம் மார்க்ஸ் சொல்றது தொழிலாளிகளுக்கு தாங்க. நான் மேனேஜர், இன்ஜினியர், கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட், ஆடிட்டர், நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். எதுவா இருந்தாலும் உங்க நிலைமை தான். நீங்க அரசாங்க அதிகாரியா இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் வேலை பார்த்திருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்கள் நிலைமை அதுதான். உங்களுடைய வேலைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நேரடியாக எந்த சம்பந்தமும் கிடையாது, அந்த கூலி என்ற ஒற்றை உறவை தவிர. இப்ப தனிச்சொத்து அப்படின்னு பார்த்துடலாம். என்னன்னு பார்க்கலாம். உலகில் உள்ள அனைத்து சரக்குகளையும் தனிச்சொத்து என்று சொல்ல முடியாது. அதாவது சரக்கு என்பதுதான் செல்வம், அதுதான் சொத்தாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா சொத்துமே தனிச்சொத்தா அப்படின்னு சொன்னா அது தனிச்சொத்து கிடையாது. ஒருவர் வாழ்வதற்கு வீடு வச்சிருக்காரு, டிவி வச்சிருக்காரு, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காரு, இதெல்லாம் தனிச்சொத்து கிடையாது. அதே மாதிரி போக்குவரத்துக்காக ஒரு பைக்கு, ஈவன் ஒரு கார் கூட வச்சிருக்கலாம். அதெல்லாம் தனிச்சொத்து கிடையாது. அது தனியாரிடம் உள்ள மூலதனமாக மாற்றப்பட்டுள்ள அல்லது மாற தகுதியுள்ள செல்வங்கள் மட்டுமே தனிச்ச சொத்தாகும். முதலாளி ஒன்று மூலதனமா போட்டிருக்கலாம், அல்லது மூலதனமாக்கத்தக்க அளவில் அவர் பணமோ தங்கமோ அல்லது வேற பொருட்களோ சேமிச்சு வச்சிருக்கலாம். அதுதான் தனிச்சொத்தை ஒழிய ஒருவர் வாழ்வு சாதனங்களை நம்ம சொத்துன்னு சேர்க்க முடியாது. இத ஒரு கொச்சையா பேசக்கூடிய முதலாளித்துவ ஆதரவாளர்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்துல சோசியலிச புரட்சி போராட்டங்கள் இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா தொழிலாளிகிட்ட ஒண்ணுமே இல்லை, அவருக்கு ஒரு உடைமையே எதுவும் இல்லை, அதனாலதான் அவர் போராட்டார் சோசியலிசம் வேணும்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, தொழிலாளிகிட்ட வீடு இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா பைக்கு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இன்னும் சொல்ல போனா ஒரு சிலர் முதலாளிக்கு தொழிலாளிக்கு என்ன வித்தியாசமே இல்லாமல் போயிடுச்சு. அவரும் எல்லாம் வச்சிருக்காரு, வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காரு, இவரும் வச்சிருக்காரு. அப்புறம் இப்ப என்ன வித்தியாசம்? அதனாலதான் இப்போ யாரும் சோசியலிஸ்டுக்காக போராடுறோம் இல்ல, இனிமே சோசியலிசம் வராது, ஏன்னா எல்லாருமே முதலாளி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் என்னன்னா, இவையெல்லாம் சொத்துக்கள் அல்ல, இவையெல்லாம் வாழ்வு சாதனங்கள், அவ்வளவுதான். இதை வச்சுட்டு நீங்க வாழ்க்கையில ஓட்ட முடியும் முடிய, இதை நீங்க இதை வச்சுட்டு சம்பாதிக்க முடியாது. இதனால மட்டும் சமூக மாற்றம் தின்று போயிடாது, அல்லது முரணும் ஒளிஞ்சு போயிடாது. இதனால மார்க்ஸ் கூடை உழைப்பும் மூலதனம் அப்படிங்கிற நூல்ல சில விஷயங்களை சொல்றாரு. என்னன்னா, ஒண்ணு மூலதனத்தின் அதிகரிப்பு பாட்டாளி வர்க்கத்தின், அதாவது தொழிலாளியின் வர்க்கத்தின் அதிகரிப்பு ஆகும். ஸோ மூலதனம் அதிகரிச்சா தான் அதிக அளவுக்கு தொழிலாளர்கள் தேவைப்படுவாங்க, அப்ப தொழிலாளி வர்க்கமும் அதிகமாகும். உற்பத்தி திறனுள்ள மூலதனத்தின் சாத்தியமான அளவுக்கு மிகவும் வேகமாக வளர்ந்து பெறுவதுதான் தொழிலாளர்களுக்கு ஓரளவு உயர்ந்த நிலைமையை கிளவுவதற்கான அத்தியாவசியமான நிபந்தனையாகும். அதாவது இந்த செல்வம் வளர்ந்து மூலதனம் வளர்வதன் மூலமாகத்தான் தொழிலாளிக்கு அதிக சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிக தொழிலாளர்கள் இன்னும் வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த மூலதனத்துக்கு ஒரு உகந்ததான நிலைமை. அப்புறம் அந்த புஸ்தகத்திலே கடைசியில் என்ன சொல்றாருன்னா, தொழிலாளர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சம்பள குறைவு, வேலை இழப்பு, இதெல்லாம் பேசிட்டு கடைசியா முத்தாய்ப்பா என்ன சொல்றாருன்னா, ஆயினும் மூலதனத்தின் விரைவான வளர்ச்சியை கூலி இழப்புக்கு மிகவும் சாதகமான நிலைமையாய் இருக்கிறது அப்படின்னு முடிக்கிறார் அந்த புஸ்தகத்தை. அப்படி சொன்னா முதலாளித்துவ வளர்ச்சி நல்லதுதானே, அது அது அப்படி இருக்கலாம்ல, இதனால என்ன கெடுதல், அது வளர்ச்சி அடைகிறது தொழிலாளர்கள் நல்லதுதானே மார்க்ஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நின்றக்கூடாது. மார்க்ஸ் அதோட நிறுத்திக்கல, அது அந்த முடிவு அப்படின்னு அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, அப்படி சொல்லவும் இல்லை. இந்த உற்பத்தியில முரண் இருக்கிறது, அது வளர்ச்சி அடைகிறது. முதலாளித்துவம் வளர்ச்சி அடையும் போது அதுவும் சேர்ந்தே வளர்ச்சி அடைகிறது, முரணும் சேர்ந்து வளர்ச்சி அடைகிறது. இந்த உச்சபட்ச வளர்ச்சியில் அந்த முரணும் உச்சபட்சம் அடைகிறது. ஸோ அது அந்த 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 நிலைமை அடையும் போது
அந்த முரண் தீர்க்கப்பட வேண்டும், அது தீர்க்கப்படும். அப்படின்னா அந்த முதலாளித்துவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முரண் என்ன? அதனுடைய அடிப்படையான பேசிக் முரண் என்னன்னா, உற்பத்தி சமூகமயமாகிவிட்டது. அதை நம்ம முதல்லயே பார்த்தோம். எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு மனிதனாலோ அல்லது ஒரு சமுதாயத்தாலோ ஈவன் ஒரு நாட்டாலோ உற்பத்தி செய்யப்படுறதில்லை. உலக மக்கள், உலக தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து தான் உற்பத்தி செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் உற்பத்தியாகும் செல்வமும் மூலதனமும் தனியார் வசம் இருக்குது. ஸோ இந்த முரணை வந்து இது வந்து தீர்க்கப்பட வேண்டிய முறை, இது தீர்க்கப்படும். இது தீர்க்கப்படணும்னா என்ன செய்யலாம்? 2 விதத்துல இது தீர்க்கப்படலாம். ஒன்று வந்து இந்த செல்வம் முழுவதையும் வந்து சமூகமயமாக்கிறது. அதன் மூலமாக இந்த முரண் தீர்க்கப்படலாம். சமூகமயமான உழைப்பு, சமூகமயமான பகிர்வு, சமூகமயமான செல்வம் அப்படின்னு ஆக்கப்படலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க பழங்காலம் அந்த ஆதி பொது உடைமை சமுதாயம் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி காட்டுக்குள்ள போயிட்டு அங்கேயும் வந்து அந்த முரண் இருக்காது. ஏன்னா எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து ஒன்னா பகிர்ந்துட்டு இருப்பாங்க. அங்கேயும் தனிச்சொத்து என்பது இருக்காது. ஆனால் இயக்கவியல் பொருள் முதல்வாதப்படி வரலாறு பின்னோக்கி போகாது. எனவே நம்ம அந்த ஆதி சமுதாயத்துக்கு போக முடியாது. ஸோ முன்னோக்கி தான் போவோம். முன்னோக்கி போகும்போது இந்த முரண் தீர்க்கப்பட்டே தீர வேண்டும். ஸோ இந்த உற்பத்தி வளர்ந்து வர்றது, அத்துடன் முதலாளிகள் வந்து அசுர வேகத்தில் வளர்றதெல்லாம் நம்ம நாள்தோறும் பார்க்கிறோம். நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டாப் 1% முதலாளிகள் வந்து நாட்டுடைய செல்வத்தில் 40% வச்சிருக்காங்க. டாப் 10% வந்து 70% செல்வம் அவங்ககிட்ட இருக்கு. அடித்தட்டில் உள்ள 50 மக்கள், பாட்டம்ல இருக்கக்கூடிய 50% மக்கள் வந்து சரிபாதி மக்கள், நம்ம மக்கள் தொகையில சரிபாதி, அவர்கள்ட்ட இருக்க செல்வம் எவ்வளவுன்னா 3%. இந்த கேப் வந்து நாள்தோறும் விரிவடைந்துட்டே போகுது. இந்த கேப் டாப்ல இருக்கவங்க கூட குடிக்கிட்டே போறாங்க. இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய செல்வம் குறைந்து கொண்டே வருது. இந்த இமாலய வித்தியாசம் வந்து நாள்தோறும் கூடிக்கொண்டே வருகிறது. அமெரிக்கா, நம்ம நாட்டுல தான் அப்படின்னா, அமெரிக்கா உலகத்துக்கே செல்வந்த நாடு, உலகத்துக்கே வழிகாட்டி அப்படின்னு கருதக்கூடிய அமெரிக்காவிலேயே 2011 நடந்த ஆக்குபை வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற போராட்டத்திலே என்ன அவங்களுடைய கோஷம்? We are 99, you are 1. அதாவது நாங்க 99% இருக்கோம். யாரு? இந்த உடைமையற்றவர்கள். நீங்க ரிச் பீப்புள் வந்து 1% தான் இருக்கிறீங்க. இதுதான் முரண் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் நடந்துச்சு. அது எப்படி தீர்க்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் அது வேற விஷயம். ஆனாலும் அந்த கழக பொருள் எழுந்து விட்டது. அது அந்த முரண் தீராமல் இது ஓயாது. ஸோ இந்த முரண் எப்ப தீர்க்கப்படும்னா, சமூகமயமாக்கப்பட்ட சொத்துரிமை அதன் மூலம் தான் தீர்க்கப்பட முடியும். அப்ப சமூகமயமாக்கப்பட்ட அப்படின்னா அரசுடைமையாக்கப்பட்டுச்சா அப்படி சொன்னா தீர்க்கப்படுமா அப்படி சொன்னா, அரசுடைமையும் சமூக உடைமையும் ஒன்றல்ல. அரசுடைமை என்பது, அரசு என்பது முதலாளித்துவ சமுதாயத்தில் அதுவும் ஒரு முதலாளி வர்க்கத்தினுடைய ஒரு கைக்கூலி, அது எடுபடி மாதிரி தான். ஸோ அந்த அரசு வந்து எடுத்துக்கொள்வதோ அல்லது தங்களை சோசியலிச அரசு என்று சொல்லக்கூடியது, முதல்ல சோசியலிசம் வந்தாவே அங்கே அரசு இருக்காது. அப்படி சொல்லக்கூடியவர்கள் அவங்க செல்வத்தை கைகள் வந்து அது சமூகமயமாக்கப்பட்ட சொத்துடைமை அல்ல. இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஈவன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிறதோ, ஒரு சொசைட்டி எடுத்துக்கிறதோ, ஈவன் முதலாளிகள்லாம் சேர்ந்து பங்குச்சந்தை மூலமாக கூட்டு கம்பெனிகள் அவங்க சொத்து சேர்க்கிறதோ, இதெல்லாம் வந்து சமூகமயமாக்கப்பட்ட சொத்து கிடையாது. இதைத்தான் மார்க்ஸ் வந்து ரொம்ப கிண்டலா சொல்லியிருப்பாரு. அவர் காலத்திலேயே வந்து தபால் தந்தித்துறை இருந்துச்சு. அது வந்து அரசுக்கு எழுதான் இருந்துச்சு. அதுல கூட இருந்த செல்வம், அது கூட இருந்த உற்பத்தி கருவிகள் எல்லாம் அரசு தான். அப்படின்னா இப்ப இங்க நம்ம தபால் தந்தித்துறையில வந்து சோசியலிசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி ரொம்ப அவருக்கே உரிய பாணியில அதை கிண்டலா பேசியிருப்பாரு மார்க்ஸ். ஸோ அது வந்து சமூகமயமாக்க அல்ல, சமூகமயமாக்கப்பட்ட சொத்துடைமை அல்ல. ஸோ இந்த சொத்துடைமை, தனியார் சொத்துடைமை ஒழிப்பு என்பது எப்படி நடக்கும்னா, பெருவீத உற்பத்தியும் உழைப்பும் மூலதனமும் பிரிக்கப்படுவது. அதாவது உற்பத்தி வந்து எல்லா துறைகளிலும் பெருவீதத்தில் நடக்கணும், உழைப்பும் மூலதனமும் பிரிக்கப்பட வேண்டும். அதாவது உழைப்பாளி வந்து தனியாகவும் அந்த மூலதனத்தினுடைய ஓனர் தனியாகவும் இருக்கணும். இந்த மூலதனத்தையும் உழைப்பையும் வச்சுட்டு கொண்டிருக்கக்கூடிய சிறு முதலாளிகள் எல்லாம் வந்து அவங்க இந்த வளர்ச்சிக்கு உதவ மாட்டாங்க. அது வந்து அவங்க எல்லாம் காலப்போக்கில் அவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். அதே மாதிரி சிறு முதலாளிகளுடைய அழிவும், பெட்டி பூர்சுவாஸ் அப்படிங்கிற அவங்களுடைய அழிவும், அடுத்து வரும் தனிச்சொத்தின் அழிவுக்கும் உண்மையான சோசியலிஸ்ட் சமுதாயம் அதற்கான நிலைமைக்கும் உகந்ததாக அமையும்.
அந்த சமுதாயம் அமையும். ஸோ இத்துடன் கரெக்டாக 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பேச ஆரம்பிச்சு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். தோழர்களுக்கு இந்த பேசியதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், அல்லது உங்களுடைய கருத்துக்களையும் மிகச் சுருக்கமாக சொல்லலாம். ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்காதீங்க, ஆனால் மற்ற தோழர்களும் பேச வேண்டும். அதனால உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சுருக்கமாக வணக்கம். வணக்கம். சிறப்பான பொழிவு. இல்ல, மூலதனம் என்பது உபரி மதிப்பில் திருடப்பட்ட குவியல் அப்படி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது வளர்ந்துகிட்டே இருக்குது. ஆனா அது போகும்போது அது தனி சொத்தாகவும் மாற்றப்படுது. இப்ப நீங்களே சொன்னீங்க, அம்பானியோட வீடு, ஆமா, அது 5000 கோடி 6000 கோடி. அந்த வீடு 28 மாடியாம். 28 மாடியில 4 ஃப்ளோர் கார் நிறுத்துறதுக்கு மட்டும் 4 மாடி. மொட்டை மாடியிலேருந்து ஹெலிகாப்டருக்கு போகலாம். அது போன்ற ஒரு வீடு. இந்த உபரி மதிப்பு தான் அங்க தனி சொத்தா மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சின்ன, நீங்க சொன்ன மாதிரியே 1% மனிதர்கள் 40 விழுக்காடு செல்வத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொன்னீங்க. இப்ப இது மாதிரி தனி சொத்து என்பது உபரி மதிப்பின் திருடப்பட்ட அளவினுடைய குவியல். இந்த குவியல் அதிகமாகி கொண்டே இருக்கும் பொழுது கீழ்த்தட்டு மக்களிடையே அது பரவலாக விநியோகிக்கப்படுவது குறைகிறது என்றுதான் பொருள். இந்த அடிப்படையில தான் என்ன பண்றாங்க, இந்த போர்கள் உருவாக்கப்படுகின்றன. 2வது உலக போர் தான் இப்ப பாருங்க, உக்ரைன் போர் வந்திருக்குது. இதை அமெரிக்கா கொஞ்சம் வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பேசி தீர்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, உக்ரைனுக்கு கடனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை இவன் திருடிக்கலாம் அப்படின்ற நிலைமையில போயிட்டு இருக்குது. ஆகையினால இதுல இந்த இது, அதாவது parallel lines meet at an indefinite distance அப்படிம்பாங்க. இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வர வரையிலையும் உங்களுக்கு ஒன்றும் பிரேக் வராது. அப்படி இருக்கும்போது இந்த மூலதன குவியல் என்பது எப்படி தனிச்சொத்தினுடைய அழிவுக்கு காரணமா இருக்க முடியும்? அந்த சேச்சுரேஷன் பாயிண்டே வரப்போறது இல்லை. ஏன்னா 1% 40% சொல்றாங்கன்னா நாளைக்கு 10%ன்றது 80% ஆகும். அதுக்கப்புறம் 50%ன்றது 85% ஆகும். இப்படி போகும். ஆகையினால இது தனிச்சொத்தினுடைய அழிவு என்பதை எப்படின்றது என்னால புரிஞ்சிக்க முடியல. அதை கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். நம்ம மார்க்சிசத்தினுடைய பேசிக் தான் போகணும். அளவு மாற்றம் பண்பு மாற்றமாக மாற்றம் அடையும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாற்றம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்க முடியாது. ஒரு பாயிண்ட்ல இந்த மாற்றம் அப்படியே பண்பு மாற்றமாக மாறி சோசியலிஸ்ட் சமுதாயமாக மாறும். அதற்கான ப்ரூஃப் என்னன்னு சொன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கிற நிகழ்முறைகள் தான் ப்ரூஃப். இப்ப நீங்க வட ஐரோப்பிய நாடுகள் அங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் இப்பயே சோசியலிசம் அந்த மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க அந்த டிப்ரெஷன் இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மக்களுக்கு எல்லாமே வேலையில்லாதவர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க. தொழிலாளர் தோழர் சிவா இங்க இருக்காரு ஸ்வீடன்ல இருந்து. நானும் அவரோட போய் ஒரு வாரத்துக்கு பக்கமா இருக்கக்கூடிய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது போன வருஷம் 2024. அப்ப அந்த இருக்கிற நிலைமைகள்லாம் பார்த்தோம்னு சொன்னா அது அந்த சோசலிசத்தை நோக்கி போகக்கூடிய போக்கு தான் இருக்கு. ஒரே நாள்ல இது நடந்துறாரு இந்த நடைமுறை. இன்னைக்கு வரைக்கும் இப்படி ரொம்ப மோசமான முதலாளித்துவமா இருக்கும். நாளைக்கு திடீர்னு சோசியலிசமா மாறிடும், அப்படி மாறாது. இந்த மாற்றம் சிறிது சிறிதாக நடந்து கடைசியில ஒரு பாயிண்ட்ல அது முடிஞ்சிடும். அப்படி இந்த இது நடந்துட்டு தான் இருக்கு. அந்த சோசியலிச மாற்றம் என்பது நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப இந்தியாவை எடுத்துக்கோங்க. இப்ப 1960 ஒரு பஞ்சம் வந்துச்சு, இல்ல 1940 ஒரு பஞ்சம் வந்துச்சு. அப்ப என்ன ஆச்சு? மக்கள்லாம் அப்படியே செத்தாங்க சாப்பாட்டுக்கு இல்லாம. இவன் 60 ஏற்பட்ட பஞ்சம் கூட பெருசா அரசாங்கம்லாம் ஒண்ணும் செய்யல. இப்ப என்ன எப்படி இருக்கு? இப்ப பஞ்சம்ங்கிறது வருதா? பஞ்சமே வர்றதில்லை. ஏன்னா நீங்க 25 கிலோ அரிசி கிடைக்குது ரேஷன் ஷாப்ல, அதை வாங்கி சாப்பிட்றதுக்கே மக்களால முடியல. அந்த அளவுக்கான ஒரு ப்ராஸ்பரிட்டி வருது. இதெல்லாம் எதனால வருதுன்னா உற்பத்தி சக்தியினால, வளர்ச்சியினால்தான் வருது. இது முதலாளிகளுடைய நல்லெண்ணத்தினாலோ அல்லது வெறுமனே குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். நான் கேட்கறது, நீங்க சொல்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நான் கேட்கறது தனிச்சொத்தின் அழிவு என்பது எப்படி சாத்தியப்படும்? அதான் அழிஞ்சிட்டு தான் இருக்கு தனிச்சொத்து என்பது.
நான் அதை சொல்ல நினைச்சிட்டு இப்போ இருக்கேன். 1%ன்றது வாங்க, 40% 40% சொல்றேன். சொத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்றீங்க. நாளைக்கு இதுல வந்து இந்த முரண்பாடுகள் முதலாளிகளுக்கிட்டே முட்டிக்கிச்சனாலும் கூட இந்த 40%ன்றத வந்து குறையாது. ஆனா இந்த 1%ன்றத 5% பேரு நான் வந்து 40 விழுக்காடு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் வந்து 25%ன்றவன் 75 விழுக்காடுக்கு போவான். அப்படிதான் அதிகமாகுமோ ஒழிய தனிச்சத்தை அழிவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லுங்களேன். அந்த அழிவு தான் தொடர். அது ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்ப இல்ல, மார்க்ஸ் காலத்திலே நடந்துருச்சு. அதனுடைய முதல் அழிவு எங்க ஆரம்பிச்சது சொன்னா, இந்த உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சி வந்து தனி முதலாளிகளால கட்டுப்படுத்த முடியல, தனி முதலாளிகளால ஹேண்டில் பண்ண முடியல. அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, தனி முதலாளிகள் வந்து கூட்டு சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் பேரா கூட்டு சேர்ந்து கூட்டு பங்கு கம்பெனிகள் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்பவே இந்த முதலாளித்துவத்தினுடைய அழிவு ஆரம்பமாயிடுச்சு. என்னன்னா, உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சியை ஒரு தனி முதலாளியால கண்ட்ரோல் பண்ண முடியாது, பல முதலாளிகள் சேர்ந்துதான் செய்யணும் அப்படிங்கிறது வந்த பின்னாடி அப்புறம் அவங்களுக்கு ஏற்ற அரசாங்கங்களை உண்டாக்கி அந்த அரசாங்கம் அப்பப்ப தலையிட்டு அந்த தனிச்சொத்தை காப்பாத்திட்டே வருது. இல்லாட்டி இவங்க கிட்ட தனிச்சொத்துக்கு என்ன வேல்யூ? இப்ப இவரு புட்டின் வந்து அவருக்கு நாட்டிலேயே அந்த ரிச்சஸ்ட் பர்சனை பிடிச்சி உள்ள ஜெயில போட்டாரு. போட்ட உடனே அந்த கம்பெனி அந்த சொத்து எல்லாமே போயிடுச்சு, எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்ப சைனாவிலையும் அந்த இவருடைய அந்த அலிபாபாவுடைய ஓனரை பிடிச்சி ஜெயில போட்டாரு. இப்ப அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. சோ இந்த சொத்துடைமை என்பதே வந்து இந்த முதலாளித்துவ அமைப்பால தான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இல்லாட்டி அவங்க சொத்துக்கு அந்த சமூக அங்கீகாரத்தால தான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்ப நீங்க சொன்னீங்க உபரிங்கிறது திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது திருட்டுன்னு நம்ம தான் பாக்குறோம். முதலாளித்துவ சட்டப்படி அது நியாயமான ஒரு வருமானம், அப்படிதான் அவங்க முதலாளித்துவ சட்டம் சொல்லுது, அப்படிதான் அவங்க முதலாளிகள் நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இது தொடர முடியாது. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த கூட்டு கம்பெனிகள் இதெல்லாம் பெரிய பெரிய கார்பரேஷன்ஸா வளர்ந்து அவங்களாலையும் சமாளிக்க முடியாம பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ், நீங்க அமெரிக்காவில் கேள்விப்பட்டிருக்கலாம், 2 பெரிய கெமிக்கல் கம்பெனிஸ் இருந்துச்சு. டியூபாண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும், இன்னொன்னு வந்து இன்னொரு கம்பெனி வந்து அதுவும் இதே மாதிரி பெரிய கம்பெனி. இந்த பிலிம் டெக்னு அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க, பேரு டெக்னு அவங்களோட. அது 2 தான் உலகத்திலேயே பெரிய ஜெயிண்ட்ஸ் கெமிக்கல் கம்பெனிஸ். அவங்களாலே தனியா இயங்க முடியல. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இப்போ கூட்டு கம்பெனியா இயங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி மெர்ஜர்ஸ் மூலமாகவும் பல பல வேலைகளையும் செஞ்சுதான் இந்த முதலாளித்துவ சர்வைவ் ஆகுதே ஒழிய இது இப்படியே கூடிக்கிட்டு அப்படி குறைஞ்சிட்டே போகாது. அது குறையவும் இல்லை, அப்படி ஆகவும் இல்லை. இன்னைக்கு நம்ம அம்பானியுடைய சொத்து அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னா, இந்த பர்சன்டேஜ் வைஸ் சொல்றது என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு நோஷனல் வேல்யூ, ஒரு இமேஜினரி வேல்யூ. இன்னைக்கு ஆக்சுவலா கொண்டு போய் அம்பானியுடைய சொத்தெல்லாம் வித்தா எவ்வளவு போகுமானா, இதுல 50ல் ஒரு பங்கு 100ல் ஒரு பங்கு கூட போகுமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா இந்த முதலாளித்துவம் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியும். அதனால இந்த முரண் உச்சம் அடையும் போது இது நடக்கும் அப்படிங்கிறது தான். இந்த 1%, 1/2% ஆகுமா, 1/4% ஆகுமா, எவ்வளவு நாள் ஆகும், எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த முரண் முட்டும் போது சோசியலிசம் வரும் அப்படிங்கிறதா நமக்கு தெரியும் ஒழிய, இந்த 1/2%, 1/4%லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. சரிங்க தோழர், எனக்கு என்னால இதை ஏத்துக்க முடியல, இருந்தாலும் சரி அதோட ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். தோழர், நாங்க முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பட்டிமன்றமோ அல்லது ஒரு நீதிமன்றமோ கிடையாது. நம்ம ஒருத்தர் சொல்லி இல்ல தோழர், இல்ல பட்டிமன்றம் எல்லாம் கிடையாது. நம்ம வந்து அவங்க கருத்து சொல்றோம், அதுல வந்து ஓகே என்ன விஷயத்தை எடுத்துக்கிறோமோ அதை எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இல்ல நான் பட்டிமன்றத்துக்காக சொல்லல. அதாவது மேத்தமெட்டிக்கலா பாத்தீங்கன்னா, till the saturation point is achieved, only in the linear region you can do something useful. அதுதான் வந்து இன்ஜினியரிங்ல ஒரு பேசிஸ். அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சன் இஸ் எ சோர்ஸ், and from that source we are getting the rays, but it cannot be parallel. ஆனால் but we for physical calculations we take this as a parallel, so because it beats such an indefinite distance. அது போலதான் நம்ம இதை வந்து திருப்திப்படுத்திக் கொள்ள முடியுமோ ஒழிய, நீங்க சொல்ற மாதிரி நிலைமை வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரலாம் அப்படின்னா that has got no meaning for us. அது வந்து இப்போதைய நம்மளுடைய உரையாடலுக்கு வந்து எந்த விதத்திலும் பயன்பட போறது இல்லை. அது எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, அதை நோக்கி போகிறோம் அப்படிங்கறத உண்மை. That is a theoretical possibility. தியரிட்டிக்கல் பாசிபிலிட்டில பிராக்டிகலா நடந்துட்டு இருக்கு உலகம் முழுவதும் பார்த்து. என்னுடைய கேள்வி, சீனால வந்து கூலி உழைப்பும் மூலதனமும் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அங்க வந்து தனிச்சொத்து ஒழிக்கப்பட்டிருக்குதா? இல்லை தோழர், தனிச்சொத்து ஒழிக்கப்படவில்லை.
தனிச்சொத்து இருக்கிறது, பெரும்பகுதியான சொத்து அரசாங்கத்திடம் இருக்கிறது. அதுவும் ஒரு முதலாளித்துவ நிகழ்முறையில தான் நடந்துட்டு இருக்கு. முதலாளித்துவ அது மூலதனமா தான் அது பயன்பட்டு இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அது வந்து அடுத்த கட்டம். மார்க்ஸ் அதான் சொல்லுவார். அதாவது இந்த அரசுடைமை ஆக்குறது இதெல்லாம் வந்து தனிச்சொத்து ஒழிப்புடைய ஒரு பாகம் கிடையாது. அது தனிச்சொத்து ஒழிப்பும் அல்ல, அது மூலதனமா தான் செயல்படுது. இன்னும் முதலாளித்துவ நிகழ்முறை தான் இருக்குது. ஆனா ஒரே வித்தியாசம் என்னன்னா, அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த சமூக அமைப்பு சொத்து அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு ஸ்டெப்பு. தனியார் இருந்தது வந்து எப்படி கூட்டு பங்கா மாறினது ஒரு முன்னேற்றம். அங்கேயே ஒரு தனிச்சொத்து ஒழிப்பு வந்து நடந்துருச்சு. அடுத்தது வந்து பெரும் பெரும் கார்பரேஷன்களாக பெரிய அளவுக்கு மாறி நம்மெல்லாம் கூட ஒரு ஷேர், நானும் கூட சில கம்பெனிகள்ல ஷேர் வச்சிருக்கேன். அந்த மாதிரி நானும் ஒரு பங்குதாரராக இருக்கிற அளவுக்கு வர்றது வந்து இன்னும் பரவலாக்குறது அந்த மூலதனத்தை. அது மொத்த சமுதாயத்துக்கு பரவலாக்கிட்டோம்னா அதான் தனிச்சொத்து ஒழிப்பு. அவ்வளவுதான். அப்படி பார்த்தோம்னு சொன்னா பெரும் முதலாளிகள் பில்லியனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சைனாவில். தனிச்சொத்து இருக்கிறது, அரசு சொத்தும் இருக்கிறது. பட் வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் அதுல வந்து பல சந்தேகங்கள் தோழர்கள் இருக்கலாம். அந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு திட்டத்தோட செயல்படுது. அவங்க சும்மா கண்மூடித்தனமாக மற்ற முதலாளித்துவ மாதிரி சப்பக்கட்டி செஞ்சுட்டு இருக்க மாதிரி தெரியல. அவங்க வந்து ஒரு தன்முனைப்போட சோசலிசத்தை அடைகிறதுக்கு ஒரே வழி என்னன்னா உற்பத்தி சக்திகளையும் பெருக்க மட்டும்தான். அதை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அதுல செய்யும் போது பல பிரச்சனைகள் வருது. அதையெல்லாம் நம்ம எதிர்த்து முடியாது. அது அந்த முதலாளித்துவ சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வருது. அந்த அளவு அதை கட்சி வந்து ஓரளவுக்கு பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து நாங்க சோசியலிசத்துக்கு வந்துட்டோம்னா அது சோசியலிஸ்ட் சமுதாயம்னே சொல்லல. 2050 வாக்கில் நாங்க சில சோசியலிச கூறுகளுக்கு உடைய சமுதாயமா மாறுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நடக்குறது அப்பதான் தெரியும். அது வரைக்கும் நான் இருக்க மாட்டோம், நம்ம இருக்க மாட்டோம், பாத்துக்கலாம். அடுத்து அறிவுக்கடல் தோழர் பேசும். சொல்லுங்க தோழர். பேச முடியுதா இப்ப தோழருக்கு? இல்ல தோழர், ஒரு ஏழுமலை பேசிக்கிட்டே இருந்ததுனால நான் உள்ள இன்னொரு டிவைஸ்ல வந்திருக்கிறேன், 2வது லாகின். சரி சரி. தோழர், ஏழுமலையை பொறுத்த வரையில தனிச்சொத்து எப்படி மறையும் அப்படிங்கிற இடத்துல இருந்து திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சி தான் ஒரு சிவா வந்து இதுல சைனாவுல தனிச்சொத்துரிமை இருக்குதா இல்லையாங்கிற கேள்விக்கு கொண்டு போய் விட்டுட்டதா நான் நினைக்கிறேன். அதாவது நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான். டெர்மினேட்டர் சீரீஸினுடைய 2வது பார்ட் ரொம்ப புகழ் பெற்றது. டெர்மினேட்டர் 2 ஜட்ஜ்மெண்ட் டே 89லயோ நோ வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த கதை 2032 நடக்கிறதா கதை. ஆனா அந்த கதையில ஒரு செல்போனோ அல்லது இன்னைக்கு இருக்கிற மாதிரியான கம்ப்யூட்டரோ அந்த படத்துல பார்க்க முடியாது. ஒரு பழைய காலத்து கம்ப்யூட்டரை பார்க்கலாம், இப்படிதான் இருக்கும். அதாவது மனிதர்கள் அவங்க இதுவரைக்கும் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அதுல இருந்து அதை பத்தி மட்டுமே புரிஞ்சுக்கிட்டுதான் அதுக்கு அடுத்ததை நோக்கி போக முடியும். அந்த எல்லைக்குட்பட்டு தான் சிந்திக்க முடியும். இதுதான் மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இந்த இடத்துல இருந்து இந்த தனிச்சொத்து இல்லாத ஒரு அமைப்பை நாம பார்த்தது இல்லைங்கிற இடத்துல இருந்து அது எப்படி வரும் அப்படிங்கிற கேள்விதான் அவர் திரும்ப திரும்ப எழுப்பிட்டு இருக்கிறார். ஆனா அதுதான் மார்க்சியத்தோட அடிப்படையே. அந்த இடத்தை விட்டுட்டு தோழர், நான் பேசுறது கேக்குது இல்லையா? சரியா இருக்கு சார், சரியா இருக்கு, நல்லா கேக்குது. அந்த இடத்துக்கு வர முடியாம தான் தோழர் ஏழுமலை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறார். கம்யூனிசத்தின் கோட்பாடுகள்ல ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. எங்கெல்ஸ் சொன்னது, தனியார் சொத்துடைமை என்றென்றும் நிலவி இருக்கவில்லை. மத்திய கால பகுதியின் இறுதியில் ஒரு புதிய உற்பத்தி முறை, அதாவது பட்டறை உற்பத்தி முறை புகுத்தப்பட்டது. பழைய சொத்துடைமை உறவுகளையும் மிஞ்சி அது வளர்ச்சி பெற்றது. அன்று நிலவி வந்த நிலப்பிரபுத்துவ கைவினை குழும வடிவிலான சொத்துடைமை அமைப்பின் கீழ் அதனை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலையில் அது தனியார் சொத்துடைமை என்னும் ஒரு புதிய சொத்துடைமை வடிவத்தை படைத்தது. பட்டறை தொழில் அமைப்பிலும் பெருவீத தொழில்துறை வளர்ச்சியின் மிக தொடக்க கட்டத்திலும் தனியார் சொத்துடைமை மட்டுமே சாத்தியமான சொத்துடைமை வடிவமாக இருந்தது. தனியார் சொத்துடைமையை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு முறை மட்டுமே சாத்தியமான சமூக அமைப்பு முறையாக இருந்தது. அனைவருக்கும் போதுமான அளவுக்கு கிடைத்தது போக சமூக மூலதனத்தை விரிவாக்கவும் உற்பத்தி சக்திகளை பெருக்கவும் பெருஞ்செல்வம் மீண்டிடும் அளவுக்கு இது நாள் வரையில் உற்பத்தி செய்ய முடிந்ததில்லை. அந்த அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியாத காலம் வரை சமுதாயத்தினுடைய உற்பத்தி சக்திகளின் பயன்பாட்டை நெறிப்படுத்தும் ஓர் ஆளும் வர்க்கமும்
ஏழ்மையான ஓர் ஒடுக்கப்பட்ட வர்க்கமும் இங்கு இருந்தே தீரும். இந்த வர்க்கங்கள் எவ்வாறு அமைகின்றன என்பது உற்பத்தியின் வளர்ச்சி கட்டத்தை பொறுத்ததாகும். இந்த வளர்ச்சி கட்டம் தான் இப்ப நாம புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற குழப்பம். நாம இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சி கட்டத்துல இருக்கிற அமைப்பை வச்சுக்கிட்டு இனி வரப்போறது ஒண்ணு, அதை எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்கிற இடம் தான் அவருடைய கேள்வி. அந்த இதுல தொடக்கத்துல சொன்னார் இல்லையா, தனியார் சொத்துரிமை என்றென்றும் நிலவி இருக்கவில்லைன்னு. அன்றைக்கு கேட்டிருந்தாலும் இப்படி ஒரு வடிவத்தை அன்னைக்கு நம்மால புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அத மார்க்ஸாலே எங்கெல்ஸாலையும் புரிஞ்சு சொல்ல முடிஞ்சிருக்கு. நமக்கு அதை கற்பனை பண்ணி புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இருக்குங்கிறதுனாலயே அது சாத்தியம் இல்லைன்னோ, இல்ல அது வர்றது ரொம்ப காலம் தள்ளி வருவோம் அப்படிங்கிறதுனாலயே அது உண்மை இல்லைன்னோ சொல்றது பொருளற்றது. அதுதான் தோழர் ஏழுமலை அவர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இதுல அதே கம்யூனிசத்தின் கோட்பாடுகள்லயே அவங்க சொல்லி இருக்கிற புரட்சிகள் திட்டமிட்டோ தன்னிச்சையாக உருவாக்கப்படுவதில்லை என்பதையும், மாறாக அவை எங்கும் எப்போதும் தனிப்பட்ட கட்சிகளின் அல்லது மொத்த வர்க்கங்களின் விருப்பத்தையும் கட்டளையையும் சாராத முற்றிலும் சுதந்திரமான புற நிகழ்வுகளின் இன்றியமையாத விளைவே என்பதையும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த இத்தனை கண்டிஷன்ஸையும் நாம இப்ப கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. எப்படி ரொம்ப ஃபியூச்சர்ல நடக்கிற படமா எடுத்த டெர்மினேட்டர்ல இன்றைக்கு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரையோ மொபைல் போனையோ அவங்களால கற்பனை பண்ணி காட்டி இருக்க முடியலையோ. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கடவுள்களுக்கு கை கூட இருக்கு, நான் 6 கை இருக்கு, இல்ல தலை கூட இருக்கு அப்படின்னா, நமக்கு கற்பனை பண்ண தெரிஞ்சது மனித உருவத்துக்கு மேலேயே கூடுதல் கற்பனைகளை செய்ய முடியுமே தவிர, கடவுள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கூடுதல் உருவத்தை கற்பனை பண்ண தெரியல. இன்னும் சொல்ல போனா ஏலியன் படங்களை எடுத்த படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா, ஏலியன்கிறதுல நம்மள மாதிரியே கட்டாயம் கால் இருக்கும், கை இருக்கும், காது இருக்கும், இடம் வேணா மாறி இருக்கும் இல்லையா. நாம இந்த எல்லைக்குள்ளேயே சிந்திக்கிறோம். அந்த எல்லைக்குள்ள இருந்துகிட்டு இது வரவே வராது அப்படின்னு சொல்றதோ, இது சாத்தியம் இல்லைன்னு சொல்றதோ சரியில்லை. இந்த இடம் தான் புரிஞ்சுக்க வேண்டிய இடம். பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்த கூர்மை அடைகிற இடம் இருக்கு இல்லையா, நாம அந்த பழைய கட்டமைப்புல இருந்து முழுசா விலகி வர்றதுக்குள்ளேயே அந்த பழைய கட்டமைப்பு நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்திய நிலைமையில பாத்தீங்கன்னா நாம பின்னோக்கி போக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே நேரம் ஒரு தடவை பேசும்போது சிவாதான் சொன்னார் நினைக்கிறேன், எங்க ஊர்ல இது எல்லாத்தையுமே அரசாங்கம் பாத்துக்குது, பிள்ளைக்கு படிப்பை பாத்துக்குது, பெரியவங்களை பாத்துக்குது, இது என்ன தொடர் நடக்குது அப்படின்னு ஒரு தடவை கேட்டார். அதுதான் என்னன்னா, அடுத்த கட்டத்தை நெருங்க அதற்கான எல்லாத்தையும் கொடுத்து தன்னை தக்க வைத்துக் கொள்ள முதலாளித்துவம் முயற்சிக்கும். வளர்ந்த நாடுகள்ல அந்த இடமும் நம்ம ஊர்ல இந்த இடமும் ரெண்டு முரண்பட்டு நிக்குது. இது சமமா போய் சேர்ந்துதான் நாம பொது உடைமைப்புக்கு போக வேண்டிய இடம் இருக்கும். ஏன்னா அதை திரும்ப திரும்ப ஒரு தனி நாட்டுல இது சாத்தியம் இல்லைங்கிறத எல்லா இடத்துலயும் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா. அதுல இருந்துதான் சீனா தெளிவா நாங்க 2045 பொது உடைமைக்கான பாதையில முதலடியை எடுத்து வைக்க முயற்சி பண்ணுவோம்னு அவங்க இதுல ரொம்ப தெளிவா திட்டத்துல சொல்றாங்க. ஆக அதுக்கு போக வேண்டிய தூரம் சீனாவுக்கே கூட இருக்குங்கும் போது நமக்கெல்லாம் இன்னும் கூட இருக்கு. தூரத்துல இருக்குங்கிறதுனாலேயே அது போய் சேர முடியாத இடம் இல்லை. நமக்கு புரியலைங்கிறதுனாலேயே அப்படி ஒண்ணு வராது என்பதில்லை, வரும் அப்படிங்கறத புரிய வைக்கிறது தான் மார்க்ஸ் எங்கெல்ஸ் செஞ்சிருக்கிறாங்க. நன்றி தோழர், மிக தெளிவான விளக்கம். தியரிட்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் அண்ட் பிராக்டிக்கல் திங்ஸ். அந்த இப்ப அதுல பார்க்கும்போது இப்ப இந்த கடந்த கால ஒரு 70 ஆண்டு 100 ஆண்டு கால வளர்ச்சியில இந்த தனிச்சொத்தினுடைய அளவு அதிகமாக இருக்குதா குறைஞ்சிருக்குதா அப்படின்றத ஒரு டெல்டா டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம அந்த ஒரு சாம்பிளை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அது 500 வருஷத்துல நடக்கலாம், 200 வருஷத்துல நடக்கலாம், நம்ம ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். அதனால இந்த சொபிஸ்டிகேட்டட் கவர்மெண்ட் மிஷினரி இஸ் ப்ரொடெக்டிங் த ஸ்டீலிங் ஆஃப் தி சர்ப்ளஸ் அண்ட் அது தட் இஸ் கிரியேட்டட் ஆஸ் அ இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி. அந்த அளவு இந்த அமைப்பு முறை இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட உற்பத்தி முறைகள் இருக்கும் பொழுது, இதர் தனி சொத்தினுடைய அதிகரிப்பு கூட வேண்டாம், குறைப்பாவது நடக்குமா அப்படின்றத பத்தி தான் ஒரு யோசிக்கணும். நம்ம ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள்னு சொன்னதோட நிறுத்திட முடியாது, அது டிவிசிபிள்னு வந்துடுது. அது மாதிரி இந்த எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு செக் பாயிண்ட், அந்த ரெட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது இதுவரையில இருக்கக்கூடிய காலநிலையில அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்றது தான் ஒரு ஃபார்முலாவினுடைய பயன்பாட்டு தன்மை இது பண்ண முடியும். அது சரியா தப்பான்னு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவரு நினைக்கிறதே முதல் ஒரு தப்பான விஷயம். நான் கேள்வியா தான் கேட்டேன். நான் இது மாதிரி இருக்கும்போது எப்படி இது வாய்க்கும்? புரியுது தோழர், நீங்க சொல்றது சரியா புரியுறது.
அதாவது என்னன்னா, தனி சொத்து கூடி இருக்குன்னா கூடி இருக்கு. ஏன் கூடி இருக்குன்னா மொத்த சொத்தும் கூடி இருக்கு. அது போய் ஒரு இடத்துல சேர்ந்திருக்குது அப்படிங்கிறது இப்ப பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. அதுதான் ஒரு முரணை உருவாக்கும். அந்த முரண் உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து மார்க்ஸ் எங்கல்ஸ் சொன்னது அந்த அளவு மாற்றம் பண்பு மாற்றமாக மாறும் அப்படிங்கிறது தான். அது எப்ப மாறும், என் காலத்துல மாறும்னா, இது நிறைய தோழர்கள் அந்த காலத்துல சொன்னதுதான். இந்த சோசியலிசம் வரும்னா நம்ம காலத்துல வராது போல இருக்கு, அதனால அதை போராடி என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால இது நம்ம காலத்துல வருதா 50 வருஷம் கழிச்சு வருதாங்கிறது பிரச்சனை இல்லை. சமுதாயம் அதை நோக்கி போகுங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது. அந்த அளவுக்கு சரியா தான் போயிட்டு இருக்குது. மார்க்ஸ் சொன்னபடிதான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதா பொருள் தோழர். திரும்ப திரும்ப விவாதிக்கிறதுல வேற பயன் இருக்கிறதா நான் தோணுறேன். வேற அப்படிங்கிறத நன்றாக இருந்தது. நாளைக்கு பிறகு வந்தேன், நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி தோழர். வேற தோழர்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? பாலச்சந்திரன் தோழர் கைவத்திருக்கீங்க, கேள்வி கேட்கலாம் தோழர். தோழர் கேள்வி இல்ல. முதல்ல வந்து மிக்க நன்றி. சிறந்த ஒரு பொழிவு. உண்மையிலேயே வந்து சில 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 குறிப்புகள் வந்து எனக்கு கிடைச்சது இன்னைக்கு. அதோட அறிவுக்கடல் தோழர் சொன்ன விளக்கமும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு நான் புரிஞ்சுக்க விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அவர் அறிவுக்கடல் தோழர் சொன்ன அந்த உதாரணத்துல இருந்து வரேன் நானு. இப்போ எப்படி வந்து அந்த டெர்மினேட்டர் 2 படத்தை எடுக்கும் போது 2032 எப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த இதை கற்பனை பண்ண முடியாதோ, அதே மாதிரி இந்த சோசியலிசம் வரும்போது எப்படி இருக்கும் சமுதாயம் அப்படின்றத வந்து முன்னாடியே கற்பனை பண்ண முடியும் அப்படின்றது ஏத்துக்கிற மாதிரி இல்லை எனக்கு. அது வந்து இப்போதைக்கு எனக்கு இருக்க அறிவுல அது புரியலன்னு வச்சுக்கோங்களேன். மாற்றம் வரும் அப்படின்றது இந்த முரண் அதெல்லாம் புரியுது. ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இது வரைக்கும் கற்பனை பண்ணாததும் மார்க் சொல்லாததுமா கூட இருக்கலாம் இல்லையா அது? அப்படின்றதான் என்னோட இப்போ இருக்க சிந்தனை. இது சரியா தவறான்னு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நான் இப்பதான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். உங்களோட கருத்து நீங்க சொல்றது சரிதான் தோழர். எப்படின்னா, மார்க்ஸே வந்து சோசியலிஸ்ட் சமுதாயம் அமையும் இந்த முரணின் மூலம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிற ஒழிய, அந்த சோசியலிஸ்ட் சமுதாயத்தை பற்றி நம்மெல்லாம் சொல்ற அளவு, நம்மெல்லாம் கற்பனை பண்ணி சொல்ற அளவு கூட மார்க்ஸ் சொல்லலை. அவர் ஒரு சில இடங்கள்ல வந்து இதெல்லாம் இருக்காது அப்படின்னு, எது இருக்காது அப்படிங்கத்தான் சொல்லியிருக்காரு ஒழிய, இல்ல சோசியலிஸ்ட் சமுதாயத்தில் இப்படி தேனாரும் பாலாரும் ஓடும், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், அதுதான் சொர்க்கம் அப்படின்லாம் அவர் எங்கேயுமே சொல்லலை. அந்த சமுதாயம் வந்து அமையும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. அது அப்போது அமையும் போதுதான் அது தெரியும் என்னென்ன நடக்கும். ஏன்னா இப்ப நடக்கிறதே வந்து மார்க்ஸ் வந்து கற்பனை பண்ணியிருக்க முடியாது, இப்ப நடந்திருக்கக்கூடிய வளர்ச்சி. அப்ப அவர் பார்த்த இந்த இங்கிலாந்துக்கு வந்து இப்ப இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு போகக்கூடிய கப்பல்லாம் வந்து சில மாதங்கள் ஆகுது, அது சில வாரங்கள் ஆகுது விடும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இப்படி சில மணி நேரங்கள்ல விமானம் என்பது ஒண்ணு வந்து இந்த போக்குவரத்தை குறைக்கணும்லாம் அவருக்கே தெரியாது. ஆனா அவருடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அல்லது மார்க்சியத்தின் மூலமாக அந்த நடக்கக்கூடிய சமுதாய மாற்றங்களை தெளிவா சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த உற்பத்தி சக்திகள் வளரும் போது அது பெரும் வேலைகளை செய்யும் தான் சொல்லியிருக்காரு ஒழிய, இப்ப இது விமானம் வருமா, கம்ப்யூட்டர் வருமா, ஈவன் அவர் காலத்துல டெலிஃபோன் கிடையாது, எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, இந்த மின்சார தந்தி இருந்துச்சு ஒழிய மற்றபடி இப்ப இருக்கக்கூடிய மோட்டார் பம்ப் செட்டு கரெக்ட்லாம் கிடையாது, எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து அவரும் சொல்லியிருப்பாரு சில இடங்கள்ல வந்து, நான் எழுதுறது வந்து இந்த சமையல் குறிப்பு அல்ல, என்னுடைய தத்துவம் என்பது இப்படி போட்டீங்கன்னா இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நிகழ்முறையில தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். மார்க்ஸ் வந்து இதை பூரா இமேஜின் பண்ணி சொல்லல, அது யாராலையும் சொல்ல முடியாது.
மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர், நான் ஒரு சந்தேகம் இல்லை, என்னோட கேள்வியில ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இந்த முதலாளித்துவ வளர்ச்சியடையாத ஒரு சமூகத்துல இருந்து நம்ம வந்து அந்த சோசலிசத்துக்கான கருத்தையே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நீங்க அந்த டூரிங் மறைப்பு நூலெல்லாம் வந்து படிச்சா, இந்த மாதிரியான வளர்ச்சியடையாத நாடுகள் இருந்து படிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் புரிஞ்சு கொள்றது. அதே மாதிரி இப்ப ஒரு வளர்ச்சியடைஞ்ச முதலாளித்துவ நாடுல அந்த நூலை படிக்கும்போது அதை நேரடியாக நான் படிச்சுட்டு வெளியில போனா அதை பார்க்க முடியும். எப்படின்னா, ஒரு வளர்ச்சி அடைன்றது எதை சொல்றோம்னு சொன்னா, அந்த ஏங்கல்ஸ் அதுல குறிப்பிடுறது மாதிரியே, இப்ப இங்க வந்து நீங்க இங்க சோசியலிஸ்டினுடைய கூறுகளை வந்து நீங்க மெதுவா மக்களுடைய மனநிலையில, பேச்சுல, வாழ்க்கை முறையில நீங்க அங்கங்க பார்க்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியல அது இது இது சோசியலிசமான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து நீங்க பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு நிலை இங்க இருக்குது. சரிங்களா? நீங்க யாரையுமே வந்து ஒரு ஒரு ஹோம்லெஸ்ஸை நீங்க பார்க்க முடியாது. சமூகம் வந்து தனி மனிதனை பொறுப்பேற்று இருக்குது. கல்வியை வந்து இலவசமாக்கி இருக்கு. எல்லாருக்குமே கல்வி. அப்புறமா பொருளாதாரத்துல வந்து எல்லா அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகாதாரத்துல மக்களுக்கு வந்து அரசே பொறுப்பேற்குது. அப்புறமா தனிச்சொத்துல வந்து மக்களுக்கு ஈடுபாடு இல்லை இங்க. பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் எதுக்குப்பா வீடு வாங்குறேன்? பிள்ளைங்க ரெண்டும் 18 வயசுனா கிளம்பி போற வீட்டுக்கு போயிடுது. நான் அவன் தனியா எனக்கு இந்த 3 ரூம் வீடு தேவையா? இல்ல வாடகைக்கே இருந்துட்டு போயிடுறேன். ரொம்ப அக்கறைப்படுறது இல்லை. சரிங்களா? அதே மாதிரி மதத்துல வந்து மக்கள் வந்து பெருசா மதத்தை விட்டு பெண்கள் வெளியேறிட்டாங்க. அதுக்கு குமரன் தோழரே சாட்சி. அதை அவரே சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்ப இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு சொன்னா, ஒரு டீச்சர் அந்த டீச்சரோட சும்மா தண்ணியை பற்றி பேசும்போது, அப்ப பேசிட்டு இருக்கோம். இந்த குடிநீர் நீரை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த சொல்றா எப்படி வந்துட்டா, இங்க வந்து நாங்க தண்ணியை வந்து குளங்கள், ஆறுகள்ல இருந்து தான் எடுத்து அதை வந்து நன்னீராக்கி மக்களுக்கு இலவசமா குடிக்க கொடுக்குறோம். ஆனா வெப்பம் இயற்கையை பற்றி அறியாம இயற்கையை பற்றி அதெல்லாம் யோசிக்கிறேன். இப்போ வெப்பம் அதிகரிக்கிறதால இப்போ நான் கடல்ல இருந்து எடுத்து கடல் தண்ணியை நன்னீராக்கி கொடுக்குறோம். ஆனா மற்றது இன்னும் ஒன்று, இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற வழிஞ்சு ஓடுற தண்ணி எல்லாம் வந்து அதை வந்து பிரிச்சு எடுத்து அந்த மலக்கழிவுகளை வந்து உரமாக்கி உருளைக்கிழங்கு அது இது மாதிரியான இதுகளுக்கு இப்போ உரமா போகுது. அதுல வர்ற தண்ணியை வலிச்சு மீண்டும் குடிநீராக்கி வருது. ஆனா இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆனா இந்த போத்தல் தண்ணியை வந்து மக்கள் எளிமையா வாங்கி குடிக்கிறாங்க. ஆனா அந்த கம்பெனி என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த தண்ணியை அதிகமா விற்பனை ஆக்குறதுக்கு போத்தல் தண்ணியை குடிச்சோன்னா அவருக்கு என்ன உணர்வு ஏற்படுதுன்னாவாம், திருப்பியும் குடிக்கணும் போல இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியாது அந்த போத்தலுக்கு அந்த கம்பெனியில் வந்து ஒரு வித உப்பு கலந்திருக்கிறது. அப்போ உப்பு கலந்திருக்கிற தண்ணியை நீங்க குடிக்கும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு திருப்பி திருப்பி குடிக்கிறதுக்கு எண்ணம் தான் வரும். இது வந்து கேபிட்டலிசம் மென்டாலிட்டி. இது கேபிட்டலிசம் மென்டாலிட்டி. எல்லாமே லாபம் லாபம் சிந்திக்கிறாங்க சொல்லி இயல்பா இந்த மக்கள் இப்படி பேசுறாங்க. சரிங்களா? அப்ப அவருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து இது சோசியலிசம், கம்யூனிசம் அதெல்லாம் இல்லை. ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு சமூகத்துல மக்களுடைய சிந்தனை, சமூகம் பற்றிய பார்வை, இயற்கை பற்றிய பார்வை, அடுத்த தனி மனிதனை பற்றிய அக்கறை, இதெல்லாம் இங்க நீங்க பார்க்கலாம். அது வந்து அமெரிக்காவில் பார்க்க முடியாது. நான் ஹோம்லெஸ் எல்லாம் பார்க்குறேன், எல்லாமே சிரிப்பா இருக்கு. ஆனா ஸ்கண்டினேவியன் நாடுகளை நீங்க அதை பார்க்கலாம்ன்ற ஒரு தகவலா இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக்க நன்றி தோழர். நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்க வருங்காலத்துல இன்னும் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு பின்னாடி வர்றது மட்டுமல்ல, இப்போது ஒரு நாட்டுல இருக்கக்கூடியதே நம்ம இங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. இப்ப உங்க நாட்டுல இருக்கிறதெல்லாம் சொன்னா இங்க நம்ப மாட்டாங்க. உண்மையாவே அது நடந்த நிகழ்வு. நம்ம ஒரு சோசியலிச தலைவர் ஒரு மேடத்தை பார்த்தோம். அவங்க பேரு பிஆர் நினைக்கிறேன். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அகதிகள்லாம் இங்க நாட்டுக்கு வரலாம், அதுக்கெல்லாம் வந்து வரவேற்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி, இங்க வந்து நான் இந்த நாட்டுல பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுனாலே இந்த நாடு வந்து எனக்கு சொந்தம் கிடையாது, உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தம் இது. ஸோ தேவையானவர்கள் இங்க, அதாவது அவங்க நாட்டுல வேற கதியே இல்லைன்னா இங்க வந்தாங்கன்னா அவங்கள ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த செய்தியை இங்க இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்ட சொன்னோடனே அவங்க சிரிக்கிறாங்க, சத்தம் போட்டு சிரிச்சுட்டு,
அந்த மேடம் சும்மா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களால அதை நம்பவே முடியல கடைசி வரைக்கும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மேடம் வந்து எந்த அளவுக்கு உண்மையானவங்க, எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அங்க நடக்கக்கூடிய விஷயங்களே நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறப்ப, இன்னும் 100 வருஷம் 50 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். தோழர் அதே மாதிரி சொல்லிடுறேன். இப்ப சொன்ன கதையை வந்து பியா அந்த கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வீட்டுக்கு வந்திருந்தா. அவ தான் இந்த கருத்தை சொன்னா எனக்கு. சரிங்களா? அதைத்தான் இப்ப சரி வந்து உங்களுக்கு சரி தகவலா சொல்லியிருக்கிறேன். சரி, நன்றி தோழர். நல்லா இருந்துச்சு. நன்றி. உங்களோட உரை வந்து ரொம்ப சிறப்பு. மார்க்சியத்துல தோழரை வந்து விளக்குறதுல சளைக்கவே மாட்டார். அவருடைய விளக்கங்கள் வந்து விளங்காதவர்களுக்கு சிந்தனையை தூண்டும். குமரன் தோழருடைய மார்க்சிய விளக்கங்களும் அவருடைய எடுத்து சொல்ற விதங்களும் வந்து நான் என்னுடைய சொந்த அனுபவம். அது இந்த மீட்டிங்ல சொல்ல முடியாது. தோழருடைய விளக்கங்கள், கேள்விகள் மார்க்சியத்தை பொறுத்தவரையும் அழைக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு நல்ல டீப்பா ஆழமா எடுத்து விளக்குறதுல தோழருடைய பங்களிப்பு மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி தோழர். நன்றி தோழர். அறிவுக்கடல் தோழர், வேற கேள்விகள், சந்தேகங்கள் அல்லது வேற கருத்துக்கள் என்ன முடிச்சுக்கலாம் தோழர். சொல்லுங்க தோழர். அவரு பாலா பேசினதுல இருந்து, அதாவது இவரு எப்பயுமே மார்க்ஸோ எங்கல்ஸோ எந்த இடத்துலயும் இப்படி இருக்குங்கிற வடிவத்தை சொல்லல. அதை நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க. ஆனா என்னென்ன மாற்றங்கள் வரும், இப்ப இருக்கிற கட்டமைப்புல இருக்கக்கூடிய மாற்றங்களை தான் சொல்லி இருக்கிறாங்களே தவிர எதையும் சொல்லல. அந்த இடத்துல இருந்துதான் நமக்கு பல நேரங்கள்ல குழப்பங்கள் வந்துருது. இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து. அதனாலதான் அந்த பழசு மாறினதுல இருந்து சொல்ல வேண்டி இருந்தது. அந்த தனியார் சொத்துரிமையை ஒரே அடியில் ஒழித்து கட்டுவது சாத்தியமா அப்படிங்கிற கேள்விக்கு சொல்லுவாங்க இல்லையா? இல்லை, ஒரு பொதுவான கூட்டு சமுதாயத்தை உருவாக்க தேவையான அளவுக்கு இப்போது நிலவும் உற்பத்தி சக்திகளை ஒரே அடியில் பெருக்குவது எவ்வாறு சாத்தியம் இல்லையோ அது போலவே இதுவும் சாத்தியம் இல்லைம்பாங்க இல்லையா? அப்படி படிப்படியா போய் சேர வேண்டிய இடம். அது போய் சேரும் போது என்னென்ன மாறும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்களே ஒழிய அந்த கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற எதையும் சொல்லல. அங்க இதெல்லாம் மாறி இருக்கும். இப்ப எதெல்லாம் நம்ம கெட்டதா பாக்குறோமோ, இந்த இப்ப நம்ம சொன்னோம்ல, இந்த அனட்டோலியாவோட உயரமும் அங்க அவரோட மேனேஜரும் நம்ம பேசணும்ல, சிவலிங்கம் வழக்கமா சொல்ற அதே உதாரணம் தான். அது அப்படியான வித்தியாசங்கள் எதெல்லாம் இதுல இருக்கிற கேடுகள்னு பாக்குறோமோ அதெல்லாம் மறைந்திருக்கும், அதுக்கான இடமெல்லாம் இருக்காது அப்படிங்கறத சுட்டி காட்டுறாங்களே ஒழிய மத்த எதையும் சொல்லல. இனிமேல் வணிக நெருக்கடிகள் இல்லாமல் போகும், இப்போதைய சமூக அமைப்பு முறையில் விரிவாக்கப்பட்ட உற்பத்தி மிதமிஞ்சியதாய் ஆகி துன்பங்களுக்கெல்லாம் முதன்மையான காரணமாய் விளங்குகிறது, அதுவே பின்னால் பற்றாக்குறையாய் ஆகி மேலும் விரிவாக்க வேண்டிய தேவைக்கு உள்ளாகிறது. இதுதான் இங்க சுத்தி சுத்தி வருது இல்லை. இதெல்லாம் இந்த 7 ஆண்டுகளுக்கு 5ல இருந்து 7 ஆண்டுகளுக்கு இடையில வர்ற சிக்கல் இதெல்லாம் வராதுங்கிறது தான் அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இதுதான் நம்ம அந்த வரப்போற சமுதாயத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதும், இது நோக்கி வர வேண்டி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதும், இது மட்டும்தான் சொல்லணும்னு நினைச்சேன் தோழர். நன்றி நன்றி தோழர். நன்றி. வேற கேள்விகள், சந்தேகங்கள் என்ன நீங்க முடிச்சு வச்சிருக்க தோழர்? தோழர் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வார கூட்டம் நான் பேச முடியுமான்னு கேட்டு எனக்கு கொஞ்சம் தொண்டை பிரச்சனையோட இருந்ததுனால இந்த வாரம் குமரன் பேசினடணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அந்த அடிப்படையில இந்த வார கூட்டம் தோழர் குமரன் பேசுறதா அமைஞ்சுது. இந்த இன்றைய சூழ்நிலைக்கு ரொம்ப தேவையான தலைப்பு, அதாவது கூலி உழைப்புக்கும் மூலதனத்திற்கும் இடையே கூர்மையடையும் முரண். அதாவது இந்த கூர்மையடையும் முரண்கிறதுல நமக்கு அந்த கட்டங்கள் ரொம்ப மாறுபட்டு இருக்கிறதுங்கிறது நமக்கு குழப்பத்துக்கு காரணமா இருக்கிறோம். அதுவும் குறிப்பா இந்தியா பின்னோக்கி போயிட்டு இருக்கிற நிலைமையில இப்ப சிவா வந்து அங்கிருந்து ஒரு வேற மாதிரியான அனுபவத்தை சொல்கிற நிலையில நீங்க இது ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது பல நேரங்கள்ல பார்த்தா நமக்கு அதெல்லாம் உண்மையா இவங்க எல்லாம் ஏதோ சும்மா சொல்றாங்க. அந்த மோடிக்கு 2014 பிரச்சாரம் பண்ணும்போது எந்த ஊர்லயே சைனால இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து குஜராத்ல மோடி வளர்த்திருக்காருன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாம் சொல்றாங்க போல இருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு, கம்யூனிசத்துக்கு ஆதரவா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கான முன்னேற்றங்கள் அங்க இருக்கிறதும் நாம வேற மாதிரி இடத்துல இருக்கிறதும் நாம புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையில இருக்கும்போது இந்த தலைப்பு ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறேன். அப்படியான சூழ்நிலையில அந்த தலைப்பை ரொம்ப தெளிவா தோழர் குமரன் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். தோழர் குமரன் அவர்களுக்கு நம்ம அமைப்பின் சார்பில், அவரின் சார்பில், நான் எல்லாத்தின் சார்பிலையும் நன்றியையும், பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்து கூட்டத்தை முடிச்சு வைக்கிறேன். நன்றி. நன்றி தோழர். வழக்கமான அறிவிப்பு, அடுத்த மாதமும் இதே போல 2 கூட்டங்கள் நடத்தலாம் அப்படின்னு இருக்கிறோம். அதற்கான தேதி, பேசும் தலைப்பு,
பேச்சாளர்கள் இதையெல்லாம் வந்து இதே மாதிரி சரியான நேரத்தில் அறிவிப்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை கூறி இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ நன்றி சார். நன்றி நன்றி தொடர்.